வணக்கம் மக்களே, வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் எபிசோட் 310 உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவா எல்லா எபிசோடுமே பயங்கரமான அன்போட தான் வரவேற்போம். பட் இந்த எபிசோட்ல அன்போட சேர்ந்து கொஞ்சம் காண்டும் இருக்கு. அந்த காண்டு வந்து உங்க மேல கிடையாது, நம்ம டீம் மேலதான். அந்த டீம் அண்ட் விளையாடின ஆட்டம் இது நடந்தது எல்லாம். அப்கோர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு என்னடா ஓவர் ரியாக்ட் பண்றீங்கன்னு சொல்லலாம். பட் ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணலாம நல்லதா இந்த வில்லா நடந்து முடிஞ்ச வில்லா கேமுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்து நாங்க என்ன ஃபீல் பண்றோங்கிறது சொல்லிட்டு, அதே சமயம் பயோனோட 2 நாள்ல மேட்ச் நடக்க போகுது. ஸோ அந்த மேட்சுக்கு ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பண்ண போறோம் இந்த எபிசோட்ல ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூ பண்றதுக்கு நான் அருண், உங்களுடைய ஷோ ரன்னர், அண்ட் என் கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறது தீபக், ஹேமந்த் மற்றும் ஆதித்யா கஷ்யப். ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. காலை வணக்கம் ப்ரோ. ஹைதராபாத்ல இருந்து காலை வணக்கம். வணக்கம். ஸோ எஸ், இதான் என்ன பேசலாம்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன். அதை வந்து அவ்வளவு ஜம்பிள்டா ஜிங்கிள்டா இருக்குது. அதுதான் பார்த்து இதுல அடுத்து என்ன பேசணுங்கிறது தான் பாக்குறேன். பட் யா, பொதுவா சொல்றதுதான், தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் தி சப்போர்ட். 1260 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தோம் நம்ம ஆர்சனல் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி. மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா 2-3 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க நம்மளை விட்டுட்டு. ஒரு திடீர்னு ஒரு நம்ம மேட்சுக்கு முன்னாடி சாட்டர்டே நைட்டு நான் பாக்குறப்ப 1262 இருந்தாங்க. இதுக்கு திரும்பி பார்த்தா 1258 ஆயிடுச்சு. ஸோ தெரிஞ்சு அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நம்ம மேட்ச் தோத்துருப்போம். இதுக்கு மேல தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எஸ், இதுவாக இருந்தாலும் மிக மிக நன்றி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு. நம்ம பாட்காஸ்ட் இது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவரா இருந்தீங்கன்னா கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். and you would want to subscribe and share it with your friends. So yeah, அது ஒண்டிதான் ஒரு ஸ்டார்ட்ல. பட் தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு த எபிசோட் டைரக்ட்லி. ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். ஹேமந்த், நீங்க சொல்லுங்க. ஹேமந்த், உங்களோட பாட்காஸ்ட் ரெடி ஆயிடுச்சா எபிசோடு? நேத்தே சொல்லிட்டோம், நேத்தே பேசிட்டோம் நாங்க எங்க பாட்காஸ்ட். கொட்டி தீர்த்துட்டீங்களா நேத்து? கொட்டி தீர்த்துட்டோம்னா அதான் ப்ரோ, கமல் மாதிரி தான் பேசணும் இந்த எபிசோட். நம்ம அதாவது அப்படி இப்படின்னு மறுபடியும் தான் பேசணும். ஆனா அதான் ப்ரோ, ஆனா நீங்க பிகர் பிக்சர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இயரோட ஃபர்ஸ்ட் லாஸ். ஆனா அந்த சிச்சுவேஷனும் அந்த வெயிட் தான், அந்த லாஸோட வெயிட் தான் மோர் டிசப்பாயிண்டிங். ஏன்னா மேட்சுக்கு முன்னாடி கண்டெக்ஸ்ட் என்னது, லிவர்பூல் மேட்ச் தோக்குறான், டைட்டில் நம்ம அட்வான்டேஜ் எடுக்க கையில வந்து உட்காருது சான்ஸ். ஹோம்ல மேட்ச், நம்ம டியூஸ்டே தான் ஆடி இருக்கோம், அவனுங்க தேர்ஸ்டே ஆடிட்டு வரானுங்க. மெயின் மிட்ஃபீல்டர்ஸ் 2 பேர் இன்ஜூர்டு, இன்னொருத்த 2-3 பேர் இன்ஜூர்டு டிஃபென்ஸ்ல. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லி ஃபிட் ஸ்குவாடு. இதுக்கு மேல நமக்கு வந்து கரெக்டா எல்லாம் செட் பண்ணிலாம் கொடுக்க முடியாது ப்ரோ. இது வந்து எனக்கு அதான் நம்ம சாட்டர்டே மார்னிங் நம்ம டைம்ல தானே நம்மளுக்கு இங்க எதிர் அடிச்சிச்சு நியூ காசல் டாட்னம் 4-0 அடி வாங்குறாங்க. மத்தியானம் யுனைடெட் 2-2 போகுது. அடுத்தது காலையில நம்ம மேட்சுக்கு முன்னாடி லிவர்பூல் தோறாங்க. அப்பாடி இன்னைக்கு ஒரே கொண்டாட்டம் தாண்டா, திருவிழாவா இருக்க போறா நீ, ஜாலிடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு மேட்ச் பார்த்தா நம்ம தான் ஐசிங் அந்த கேக்கு அப்படின்ற மாதிரி. சிட்டி ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, அப்படியே அந்த கோப்பையை வந்து இந்த பக்கம் ஆஸ்ட்ரேலியா, இந்த பக்கம் லிவர்பூல் அப்படியே புடிச்சு கொண்டு போய் இந்தாங்கடா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுக்கு மேல இருந்து நீங்க செய்யுங்கன்னு கொடுத்தா மாதிரி தான் இருந்துச்சு இந்த மேட்ச். பட் அகைன் இன்னும் 6 மேட்ச் இருக்கு. 6 மேட்ச்ல என்ன வேணா நடக்கலாம். ஆனா சிட்டி இருக்கிற லீக்ல என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதான் ஒரே பிரச்சனையே. சிட்டி இருக்கிற லீக்லோட எனக்கு அதாவது இந்த 2 பேன் மேட்சும் இந்த மேட்சும் நம்ம ஃபேன் பேஸுக்கும் நமக்கும் பிளேயர்ஸுக்கோ கோச் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையின்மை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஃபர்ஸ்ட் கோல் போட்டோன்னே பாத்தீங்கன்னா தலையை தொங்க போட்டாங்க நம்ம ஆட்கள். அது ரொம்ப அப்ரப்டா தெரிஞ்சது அது தெரியல ப்ரோ. அது நம்ம ட்ராக் ரெக்கார்டு வச்சுதான் நம்ம பேசணும். நம்ம ட்ராக் ரெக்கார்டு நமக்கு கிளியரா சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா நம்ம சரித்திரம் நமக்கு ஒண்ணு சொல்லி தருது. எப்போ நமக்கு தேவையோ, எப்போ நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம், அப்போ கரெக்டா ஆர்சனல் வந்து ஹோமா இருந்தாலும் சரி, அவையவா இருந்தாலும் சரி, அழகா தோத்துட்டு பாட்டில் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருவானுங்க. பாப்போம் அது எப்படி. பேன் முடிச்சாவே ரொம்ப இம்பார்ட்டன்டான கேம் ப்ரோ. லைக் ஒரு நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல ப்ரொசீட் பண்றோங்கிறத விட அது என்ன ஸ்டேட்மெண்ட் காட்ட போறோங்கிறதுக்காக தான் எப்படி இதுல ரிகவர் பண்ண போறோம். எனக்கு வந்து அதுதான் வந்து மெயினான ஃப்ரஸ்ட்ரேஷன். என்னன்னா சீசன் ஆஃப்டர் சீசன் வந்துட்டு நம்ம லீக் ஜெயிக்கிறோம், இல்ல அந்த சீசனுக்கு வந்து நம்மளுக்கு 4th போகணுங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு, அதை பண்ணாம விட மாட்டோம், அதெல்லாம் ஓகே. பட் சீசன் ஆஃப்டர் சீசன் இந்த பீரியட் வர்றப்போ நம்ம வந்துட்டு அந்த ப்ரெஷர்ல கிளம்புல ஆகுறோமா, இல்ல நம்ம வந்து அவுட் ஆஃப் சார்ட்ஸ் போயிடுறோமான்னு எனக்கு தெரியல. நம்பர் 1.
நம்பர் 2 நம்ம வந்துட்டு லேர்னிங்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி நிறைய பேசுவோம். ஓகே, இந்த சீசன்ல வந்துட்டு நம்ம போன சீசனோட ஜாஸ்தியா கோல் அடிச்சிருக்கோம், போன சீசனோட ஜாஸ்தியா வந்து நம்ம எல்லாம் பண்றோம், எல்லாமே ஓகே, எவ்ரிதிங் இஸ் கிரேட் கன்சிடரிங் லெஸ் கோல்ஸ் அண்ட் ஆல் தட். பட் இந்த பீரியட்ல இந்த கேம், நான் இந்த கேம் வச்சு ஒட்டி தான் சொல்றேன். லைக் இஃப் வி சேஞ்ச், இஃப் வி வின் அகேன்ஸ்ட் பயர்ன், வெரி ஹாப்பி. வி வின் அகேன்ஸ்ட் வூல்ஸ், வெரி வெரி ஹாப்பி. பட் இந்த ஏப்ரல்னு வந்துட்டா அது என்ன வந்து அவங்களுக்கு சொதப்புதுன்னு தெரியல. அந்த ஒரு ஃபேக்டர் ஒன்றி மாறாம இருக்கு. இந்த சிவாஜியில தலைவர் சொல்ற மாதிரி எல்லாம் மாறிடுச்சு, இது ஒண்டி மாறல, அந்த மாதிரி தான் அது பேசிக்கா. ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா, ஜெனுவின்லி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா எனக்கு இருந்த விஷயம் அதுதான். இது எப்படி இந்த பாயிண்ட்ல வந்துட்டு 6 கேம் ரன்னிங்ல இருக்கு, நம்ம வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவே ஃப்ரம் ஹோம் தான் ஜாஸ்தியா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதுல 2 கேம் கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும். இதுல ஹோம் கேம்ல நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி வின் பண்ண முடியாதுதான் எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு இந்த இதுல. இட் வாஸ் நாட் லைக் we were playing ஆஸ்டன் வில்லா away from home, it was we were playing them at home. அதுதான் என்னுடைய வந்து பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான பார்ட் இருந்தது. தீபக், எட்டர்னலி பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ் தீபக் அவர்களே, நீங்க சொல்லுங்க. எல்லாம் உடைச்சு தூக்கி குப்பையில போட்டாங்க, அவ்வளவுதான். பாசிட்டிவ்லாம் இனி ஒண்ணுமே கிடையாது. பேக் டு இருக்கா? நெகட்டிவிட்டி தான். நேத்து சாயங்காலம் மெசேஜ் அனுப்புறா தீபக், இல்ல ப்ரோ, எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எனக்கு பாசிட்டிவிட்டி எல்லாம் கிடையாது, இதுக்கு மேல எனக்கு வச்சுக்க முடியல அப்படின்னு. எங்கிட்ட பாவம் ப்ரோ அவரு. நானும் வந்து சரி, போன வருஷம் தான் நம்ம நெகட்டிவா இருந்தோம், இந்த வருஷம் பாசிட்டிவா இருந்து நம்ம டைட்டில் ஜெயிப்போம்னு சொல்லி போனேன். ஆனா நடக்காது, நம்ம பேக் டு நெகட்டிவிட்டி தான் போயிட்டோம்ன்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா சொல்றபடி பார்த்தா அந்த கான்டெக்ட் ஆஃப் த ரிசல்ட் தானே. இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் லாஸ் ஆப்வியஸ்லி. ஹோம்ல யா as a fan base நம்ம ஓவர் ரியாக்ட் பண்றோம்னு நினைக்கிறியா? இல்ல அந்த இல்ல, கான்டெக்ட்னால அந்த கான்டெக்ட்னாலதான் ஓவர் ரியாக்ட் பண்றோம். என்னன்னா இன்னோவேட்டபிளா சிட்டி தான் இப்ப கையில போயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் அவனுங்க வந்து டிராப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ஓவர் ரியாக்ஷன். பிகாஸ் நம்ம கையில இருந்தோம்னா நம்மளோட டெஸ்டினி தெரியும், நம்ம ஜெயிப்போம்ட்டு இருந்ததை விட்டு கொடுத்தாச்சு. இனிமே நம்ம 6 மேட்ச் ஜெயிச்சும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம சிட்டி டிராப் பண்ணாலும் நம்ம 6 மேட்ச் ஜெயிப்போமான்றதே ஒரு டவுட் தான். அதுதான் மெயின். அதனாலதான் வந்து ஓவர் ரியாக்ஷன். டிராப் பண்ணாம இருப்போமா, அது சொல்லுங்க. இது அந்த இது இப்ப இந்த யுனைடெட் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்களே, வந்துட்டு ஓகே இங்க பாயிண்ட் விடுவாருங்க, வில்லா இங்க பாயிண்ட் விடுவாருங்க, டேய் நீங்க எங்கடா பாயிண்ட் அடிப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கு இது. சோ வந்து நம்மளுக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி அவே கேம் கஷ்டமான கேம்ஸ் இருக்குன்னு தெரியுது. பட் வந்து ஆப்வியஸா ஹோம் கேம்ஸ்லாம் வின் பண்ணாதான் ஒரு சான்ஸ். அது ஃபர்ஸ்டே நம்ம டைட்டில் ஜெயிப்போமான்றதே ஒரு டவுட் தான். ஆனா அந்த சான்ஸ் இருந்ததை விட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கையில இல்ல, ஆப்வியஸா ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன ரியாக்ஷன், நீங்க சொன்ன மாதிரி பயன்ல நல்லா ஆடி குவாலிஃபை பண்றோம், நெக்ஸ்ட் வூல்ஸோட நல்லா ஆடி ஜெயிக்கிறோமான்றதான் மேட்ரு. இப்ப போயிட்டு அதே போன சீசன் மாதிரி ஓகே முடிஞ்சிருச்சு, நாங்க அடுத்த 4 மேட்ச் வந்து இழுத்து மூடிடுறோம், அடுத்த பிரஷரே இல்லாத கடைசி 2 மேட்ச் ஒரு 5-0 6-0 ஜெயிச்சிட்டு 5-0 6-0 நாங்க சிட்டியோட 3 பாயிண்ட் பின்னாடி தான் முடிச்சோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை பண்ணாம இருந்தா சரி, 6 மேட்ச் ஜெயிப்போம், ஜெயிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அந்த மென்டாலிட்டியோட இருந்தா சரி. இல்லனா வந்து ஆப்வியஸா வந்து பாட்லிங் தான் சொல்லுவாங்க. இப்பவே பாட்லிங் தான் ஆரம்பிச்சாச்சு. பாட்லிங்ன்ற மாதிரி நம்மள பாட்லிங் சொல்றாங்க, லிவர்பூலை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்கதான் வந்து ஜாஸ்தியா பாயிண்ட்ல லீட்லயே இருந்தாங்க. எல்லாரும் இங்க வந்துடுறாங்க லிவர்பூல் மேல அப்படியே அட்டென்ஷன் மொத்தமா. அது வந்து நம்மளே செஞ்ச மாதிரியும் இருக்கு, நம்ம சும்மா இல்லாம போய் வாய பிடிங்கிட்டு. இதுல இதுக்கு வந்து நம்ம ஏன்னா நம்ம கடைசி ஆடணும்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஆடி தோத்துட்டு லிவர்பூலும் திருப்பி தோத்துட்டாங்கன்னா அவங்க மேல இது போயிருக்கும். ஆனா நம்ம ஆளுங்க வாய மூடிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலயும் போய் கை வைக்க வேண்டியது. நாங்க எனக்கு இன்னொன்னு, நான் ஆக்சுவலா ஒரு சாரி ப்ரோ, நான் இந்த ஓவர்லாப் எல்லாம் பார்க்கவே மாட்டேன் ப்ரோ. நான் வந்து டிஃபோ ஃபுட்பால் தவிர நம்ம பாட்காஸ்ட், அப்புறம் சில ஆர்சனல் ரிலேட்டட் அந்த ஏமான் ஃபுட்பால், இந்த மாதிரி தான் ஒரு 4-5 சேனல்ஸ் தான் நான் ஃபுட்பால் சம்மந்தப்பட்டு பார்ப்பேன். சில சாரி ஃபார் தி அப்யூசிவ் லாங்குவேஜ், சில லூசு கூதியானுங்க வந்து என்னை வந்து இந்த ஓவர்லேப் எபிசோட பார்க்க சொல்லி அதுல வந்து ஒருத்தன் அந்த ஆர்சனல் ஃபேன் சொல்லுவான், கிளைவா இல்ல அவன் சொல்லுவான், எதுக்கு ஆர்சனலை பத்தி யாரும் பேசவே மாட்டேன்றீங்க, நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம், அது பண்ணிருக்கோம். ஏண்டா நீ பேசவே மாட்டேன்றாங்க அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு அப்புறம் இப்படி சூத்தடி வாங்கிட்டு நின்னா எவன் நம்மளை பத்தி பேசாம. கிளைவ் தாண்டா அங்க இருக்கிறதுலே ஒரே நல்ல ஆர்சனல் ஃபேன். அவன் தான் கொஞ்சம் தெளிவா பேசுற ஃபேன் அந்த மொத்த கூட்டத்திலேயே. அவன் கொஞ்சம் தெளிவா போயிட்டேன் ப்ரோ அந்த எபிசோட பார்த்துட்டு. ஏன் ப்ரோ கேக்குறீங்க? இது அது இல்ல, இது எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு ப்ரோ.
ட்விட்டர் தான் மெயினான இது. இப்போ வந்து ம். கிளாப் வந்து கடைசியில கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணாங்க. இதுல ஒரு இதுல என்ன எனக்கு கடுப்பாயிட்டேன்னா, ஒரு சில பேர் வந்துட்டு கூச்சமே இல்லாம ட்வீட் போட்டாங்க. ஆர்டெட்டா இஸ் 7 மேட்சஸ் அவே ஃப்ரம் மேட்சிங் கிளாப்ஸ் லெகசின்னு. டேய் ஏன்டா இப்படிலாம் போடுறீங்கன்னு எனக்கு அப்பயே டேய் என்னடா நீங்க எந்த எந்த இதுல போடுறீங்க இதெல்லாம்? ஒரு சீசனுங்கிறது அதான் என் ஒய்ஃப் இந்த மாதிரி பேசுறப்ப சொல்லிட்டு இருந்தா, ஒரு லீக் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சீசனுடைய ப்ராசஸ் கிடையாது. அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ங்கிறது, அதுவும் இந்த லீக்ல பெப் மாதிரி ஒரு ஆள் இருக்கிற லீக்ல அது எவ்வளவு அதுன்னு இப்பதான் தெரியுது. அந்த மாதிரி ஒரு விஷயம். தட்ஸ் வெரி ட்ரூ. பட் தென் லைக் நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த டோன்ட் கவுண்ட் யுவர் சிக்கன்ஸ் பிஃபோர் இல்ல அப்படிம்பாங்கல்ல. as a அது fan base we அதுக்கு deserve this bro. எம்பாடிமெண்ட் அதுதான். அந்த எம்பாடிமெண்ட் தான் நம்மளுடைய ஒரு இது வரும். பட் யா மூவிங் ஆன் கஷ்யப் ஃபர்ஸ்ட் தாட்ஸ். நம்ம அப்படியே ஸ்டார்டிங் லைனப் பத்தி பேசிடுவோமே. ஸ்டார்டிங் லைனப் நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்களா இந்த லைனப் தான் அப்படியே? நான் bro வந்து நான் சேஞ்சஸ் நீங்க இருக்கும்னு எதிர்பார்த்தேன் பிகாஸ் பயன் தெரியல. ஸோ வந்து ஆப்வியஸா இந்த சேஞ்ச் இருக்கும்னு எதிர்பார்த்தது தான். ஆனா வந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹாவர்ட்ஸ் டு பி லைக் புல்ட் பேக் டு மிட்ஃபீல்ட். அது ஒண்ணு ஃபார் ஷுர். அவன் வந்து கன்ஃபார்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். மேபி ஜெசூஸ் ஆர் ட்ரசார்ட் மை ஸ்டார்ட்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அண்ட் ஜின்சென்கோ ஸ்டார்ட் பண்ணுவான்ன்றது எதிர்பார்க்கல. ஐ தாட் ஹி மைட் ஸ்டார்ட் அகேன்ஸ்ட் பயன் அண்ட் கிவியோர் வந்து நல்லா ஆடல. ஸோ வந்து ஆர் டோமி மைட் ஸ்டார்ட். ஜின்சென்கோ ஸ்டார்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. ஸ்டார்ட் பண்ண மாதிரியே செஞ்சு விட்டாச்சு. அவ்வளவுதான் வந்து ஓகே அப்படின்ட்டு இதுதான். ஆனா வந்து சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இந்த டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸ்பெசிபிக்கா. ம் ம். நீங்க ஹேமந்த் ப்ரோ எதிர்பார்த்தீங்களா இந்த ஸ்டார்டிங் லைனப்? நான் லைனப் கன்ஃபார்மா சேஞ்ச் இருக்கும் தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஜார்ஜினியோ 290 ஆடிருந்தாரு. ஜின்சென்கோ ஸ்டார்ட் பண்ணுவானோ இல்லாட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு கை ஹாவர்ட்ஸ் எல்சிஎம்ல ஆட விடுவோம் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல நான் வந்து ஜீசஸ் டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். சின்சென்கோ, கிவியாரு, டாமியாசு, எனக்கு லைனப் பார்த்து ஒரு லைனப் பார்த்த பிறகு என்னடா இந்த லைனப் ஆடிருக்கானே எனக்கு அப்படிலாம் அந்த ஃபீலிங்கே இல்ல ப்ரோ. ஆக்சுவலி ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது கூட நான் பாசிட்டிவா தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம நல்லா தான் ஆடிருந்தோம் ஃபுட்பால் நானும் வைஸ். ரொம்ப பாசிட்டிவா இருந்தேன் நான். ஓகே இதே நம்ம கண்டினியூ எப்படி கோல் வரும் நம்ம செகண்ட் ஹாஃப்ல இதே கண்டினியூ பண்ணாதான் நம்மளுக்கு கோல் வரும். அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற வழியே கிடையாது தான் நானும் ஆமா. நம்ம லைனப்ப ப்ளேம் பண்ணி ரொம்ப இது கிடையாது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி வி வர் பிளேட் அவுட் ஆஃப் த பார்க். 11 மேனுக்கு 11 மேன். ஒருத்தனை பாயிண்ட் பண்றதே இங்க கிடையாது. ஃப்ரண்ட் டு பேக் நம்ம சொல்லிடலாம். செகண்ட் ஹாஃப் சேசிங் ஷேடோஸ் தான் எமிரேட்ஸ்ல செகண்ட் ஹாஃப். சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தாலும் அந்த தனுஷ் சொல்ற மாதிரி தான். கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. பசிக்குதுன்ற மாதிரி அது நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். அத நம்மள வந்து செகண்ட் ஹாஃப்லாம் 60% ஏதோ பொசிஷன் அவங்க கிட்ட பாலே இல்ல. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 மினிட் பீரியட் நம்ம ஏதோ செஞ்சோம். அதுக்கப்புறம் நம்மள வந்து எதுவுமே செய்ய விடல அவங்க. மொத்தமா வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மொத்தமா போட்டு அமைக்கிட்டாங்க. கஷ்யப் நீ எதிர்பார்த்தியா? கிவியார் தான் தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஜின்சென்கோ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சில பிளேசஸ்ல கொஞ்சம் கன்டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்டாட்ஸ் பேக் பண்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கை ஹாவர்ட்ஸ் வந்துட்டு எல்சிஎம்ல ஆடினானா நம்ம வி ஹவ் நாட் ஒன் அகேன். நம்ம அது வந்து ஒரு நம்ம ஜாஸ்தி பட்டிருக்கோம். அண்ட் த செகண்ட் திங் வாஸ் கை ஹாவர்ட்ஸ் அட் சென்டர் ஃபார்வர்ட் ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு இருந்த ஒரு விஷயம். அதே போல் கை ஹாவர்ட்ஸ் சென்டர் ஃபார்வர்ட் ஆடுறப்ப நம்ம கிவியார் எப்போ பிரீமியர் லீக்ல கிவியார் எப்போ லெஃப்ட் பேக்கா வச்சு ஆடணுமோ அப்போ அந்த டைம்ல எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. எனக்கு வந்து ஜின்சென்கோ உள்ள ஏன் வந்தான் பிகாஸ் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் ஆஃப் ஜின்சென்கோ. பயனோட செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த மாதிரி ஏதாச்சும் செய்வான் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். அண்ட் மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். மெயின்லி பிகாஸ் வெல்லாவோட ஹைலைன்னால மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். அவனால அந்த ஹைலைனை பேச வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஐசோலேட் பண்ணாலும் நம்ம ஓவர்லோட் எப்படி இருந்தாலும் ரைட்ல தான் செய்வோம். ஸோ அவன் ஐசோலேட்டடா இருந்தாலும் 1 அவுட் பால் தான் தேவை அவனுக்கு மொத்தமாவே. ஸோ அங்கே அதுதான் நான் இது பண்ண நினைச்சோம். யார் தாட்ஸ் ஆன் தட் கஷ்யப்? ப்ரோ நான் ஆக்சுவலாக என்ன யோசிச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஐ நெவர் தாட் ஜின்சென்கோ would ஸ்டார்ட் ப்ரோ. பிகாஸ் இந்த கேம் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எமிரேட்ஸ்ல நம்ம ஹோப்ல ஆடுறோம். பொசிஷன் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கணும் நம்ம இந்த கேமை. ஸோ ஐ டெஃபினெட்லி தாட் ஜார்ஜினியோ ஸ்டார்ட் பண்ணுவான். ஐ மீன் ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் அ ஜார்ஜினியோ, ரைஸ், ஓடேகார்ட், மிட்ஃபீல்ட் காய் ஹேவர்ட்ஸ் அப் ஃப்ரண்ட், அண்ட் ஐ தாட் ஜெசூஸ் would ஸ்டார்ட் ஆன் த விங்ஸ். மார்டினெல்லி வந்து சப்பா வருவான் அட் 68th மினிட். சப்பா வருவான் பிகாஸ் அவங்களோட டிஃபெண்டர்ஸ் நம்ம டயர் அவுட் பண்ணிட்டு மார்டினெல்லியோட பேஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சேன். அண்ட் ஜின்சென்கோக்கு பதிலாக I was expecting கிவியார் டு ஸ்டார்ட். கிவியார் ஆர் எனி ஒன் எல்ஸ் லெஃப்ட் பேக்ல, டோமியோ கிவியாரோ, டு ஹாவ் தட் டிஃபென்சிவ் செக்யூரிட்டி. பட் நேத்திக்கு வந்து ஆர்டெட்டா வந்து தெரியல ப்ரோ. திஸ் இஸ் டெஃபினெட்லி ஆன் ஆர்டெட்டா. ஐ ஒன்ட் பிளேம் எனி ஒன் எல்ஸ். லைக் ஜின்சென்கோ உள்ள கொண்டு வந்து he was
பிளானிங் டு ட்ரை டு கில் த கேம் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே நம்மள ரிலாக்ஸ் பண்ண வைக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தான் போல இருக்கு. கம்ப்ளீட்டா பேக் ஃபயர் ஆயிடுச்சு ப்ரோ. லைக் ஜின்செங்கோ, யூ புட் ஜின்செங்கோ அகைன்ஸ்ட் லியான் பெய்லி அகைன்ஸ்ட் ஐ மீன் நேத்திக்கு வந்து அவன் பேர் என்ன, ஒரு விங்கர் ஒருத்தன் இருப்பான் ப்ரோ, ஃபாஸ்டான விங்கர், அவன் மூசா பேரு டியாபி மறந்து டியா போச்சு. ஒண்ணும் பண்ணல. மூசா அவன் டியாபி, எஸ். அவன் ஒண்ணு அவனை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டிருந்தான்னா ஒன்றும் பெருசா அவன் ஒன்றும் பண்ணல செஞ்சா. அது எனக்கு ஆமா அதனால தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சின்சகோவை தாண்டி அவன் எதுவும் செய்ய மாட்டானேன்னு தான் தோணுச்சு எனக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் படி பார்த்தோம்னா லைக் யூ கான்ட் பிளேம் த லைனப்ல. வி ஆமா அதுதான் டாமினேட்டட் them literally. எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஹோம்ல ஆடுறோம். அந்த ஃபர்ஸ்ட் லைக் நம்ம வந்து அவங்கள்ட்ட எதுக்கு நம்ம பாலை கொடுக்கணும், பாலை கொடுத்துட்டு வி ஆர் நாட் ஈவன் மேக்கிங் அன் அட்டெம்ப்ட் டு வின் இட் பேக். அதை வந்து அவனுங்க அதுவும் எமிரேட்ஸ்ல வந்து ஸ்லோ பில்டப் பண்றான் ப்ரோ. பால் அப்படியே வந்து என்ன சொல்றது, ஒரு லைக் அதெல்லாம் வந்து ரியலி 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 இரிட்டேட்டிங் டு வாட்ச். லைக் போய் ப்ரெஸ் பண்ணுங்கடான்னா ப்ரெஸ்ஸும் ப்ராப்பரா பண்ண மாட்டேன்றானுங்க. அவங்க பிரஸ்ஸை லைக் பீட் பண்ணாங்க. டாக்டிக்கலா அது ஆக்சுவலா இருக்கு. அவங்க பிரஸ்ஸை சூப்பரா பீட் பண்ணாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதான், நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஜின்செங்கோ அந்த பிளான் வந்துட்டு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா திருப்பி திருப்பி வந்து கை ஹாவர்ட்ஸ்க்கு பால் கொடுத்துட்டு இருந்தது. ஓகே, நம்ம ஜின்செங்கோ வச்சு கட்டம் கட்ட போறோம், 3 வந்துட்டு 3-2-2 அந்த இது வச்சுட்டு மேல 3 கை ஹாவர்ட்ஸ் கட்டம் கட்ட போறோம்னு தெரிஞ்சிச்சு. பட் அதுல கை ஹாவர்ட்ஸ் ஓடுறதை தவிர்த்து எனக்கு எவனுமே வேற எவனுமே கூட வரா மாதிரியே தெரியல. எக்ஸாக்ட்லி ப்ரோ, அவனுக்கு நோபடி போறோம், வாஸ். அவனுக்கு அந்த ஸ்கொயர் பண்ணா எடுக்கிறதுக்கு ஆளை காணும். எனக்கு அதுதான் ஒரு விஷயம் ஒண்ணுமே புரியல. அவன் ரன்ஸை யாருமே ட்ராக் பண்ணல ப்ரோ. எனக்கு அதுதான் ப்ரோ கடுப்பே மெயினா. லைக் அவன் வந்து பாக்ஸ்ல போய் போய் நிக்கிறான். லைக் இல்ல ஹவர்ட்ஸும் நேத்து இன்னும் நம்ம கொஞ்சம் பெட்டரா டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா இந்த கண்டிப்பா. அந்த ஆமா, ஒரு ஃபர்ஸ்ட் சில டச் எல்லாம் வந்து பால்லாம் அந்த யா யா அவன் யா கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்லா 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறான் ஹவர்ட்ஸ். ம். நல்லா அவங்க வீட்டு தோட்டத்துல ஆடுற மாதிரி இப்படி சுத்தி அப்படி சுத்தி இப்படி சுத்தி வந்து என்ன அது வரைக்கும் எமி மார்டினஸ் உட்காந்துட்டு இருப்பான் நீ கண்ட்ரோல் பண்ற வரைக்கும். வந்து பாலை புடிச்சிருவான்டா அவன் அந்த ஒரு அப்படின்னு. அருமையான சான்ஸ் எடுத்துட்டு டச் டச் டச்னு திடீர்னு 3 டிஃபெண்டர் வந்துட்டாங்க உள்ளுக்குள்ள. உங்களுக்கு நீ யாருக்கு ஸ்கொயர் பண்ணுவ பால, யாருக்கு கொடுக்க முடியும் நீ ஒன்னால அந்த இடத்துல இருந்துட்டு. எனக்கு அதான் அதுதான். அண்ட் இல்ல ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல நேத்து ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஹாவர்ட்ஸ் இஸ் தட் கேஆஸ் கிரியேட்டர்னு. ஹி ம். வாஸ் கிரியேட்டிங் தட் கேஆஸ். பட் அந்த கேஆஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ரன்னர்ஸ் யாருமே வந்து நோபடி வாஸ் அரைவிங் இன் த பாக்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஹேமந்த் ப்ரோ நிறைய தடவை சொல்லுவார் நிறைய பாட்காஸ்ட்ல, டேய் ஷார்ட் எடுத்து தொலைங்கடா அப்படிம்பாரு. அவன் வந்து ஹி இஸ் சிட்டிங் அண்ட் அவன் அங்க உட்காந்து தடவிட்டு இருக்கான். அப்படியே தனுஷ் படத்துல தடவற மாதிரி தடவிட்டு இருக்கான் அவன். தனுஷ் ஃபேன்ஸ் ஆன்டகனைஸ் பண்ணாரா? நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பாட்காஸ்ட் கேட்கிற 1% தனுஷ் ஃபேன்ஸ். சரிங்க, சிம்பு தடவற மாதிரி தடவிட்டு இருக்கான். இவன் அதுக்கு மேல So அதுதான் இல்ல அதுதான் நம்ம லைக் ஐ அண்டர்ஸ்டுட் த திங். பட் லைக் எனக்கு வந்து என்ன இன்னொரு முக்கியமான ஃபேக்டரா இருந்துச்சுன்னா, நம்ம சாக்கா மேலயும் ஓடகார்ட் மேலயும் ரொம்ப டிபெண்டா இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப டிபெண்டா இருக்கும் டு த பாயிண்ட் தட் அவங்களால ஆட முடியலனாலும் அவங்கள வச்சே பர்சஸ் பண்ணிட்டு மத்த ஒரு சப்புல வந்துட்டு ஓகே ரீஸ் நெல்சன் இருந்தா நம்ம சொல்லலாம், ஃபாபியோ வீரா, ரீஸ் நெல்சன் இவங்க 2 பேர் தான் இருந்தான்னா கூட ஓகே நம்ம சொல்லலாம். சப்புல மார்டினெல்லி உட்காந்துருக்கான். எனக்கு ஏன் சாக்கா அவன் வந்து பாதியா உடஞ்சு போய் சாக்கா வந்து ஒரு ஸ்லோ மோஷன்ல ஓடிட்டு இருந்தான் சாக்கா, எதுக்கு அவனை வந்து எடுக்கவே இல்லை எனக்கு அதுவும் புரியல. லைக் சாக்காவோட இம்பாக்ட் வந்து எஃபெக்டிவ்னஸ் லைக் அதுதான் ஹேமந்த். லைக் எனக்கு அது வந்து இது வந்து ஒரு ஸ்டபர்னஸா இல்ல வந்துட்டு நம்ம ஒரு ஹாஃப் வித் சாக்கா இஸ் பெட்டர் தேன் த பீப்புள் தட் வி ஹேவ் ஆன் த பெஞ்ச்ங்கிற ஒரு ஃபீலிங்கா என்ன, எனக்கு வந்து அது சுத்தமா புரியவே இல்லை. உடைய ப்ரோ அதுதான் அந்த ரீசன். ஒருவேளை அந்த ஹாஃப் ஃபிட் சாக்கா ஹேஸ் பெட்டர் குவாலிட்டின்னு அது ரொம்ப கேவலமான இது ப்ரோ. இட் இஸ் a very ஐ மீன் இட் டசன்ட் அதான் ஆகர் சொல்றேன். வெல் ஃபார் தி கிளப். அதான் ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம ஃபெட்டிக்னால தோத்தோம் அப்படின்ற ரீசன் வந்து நம்ம டீம் வந்து ஃபைனலா டிரைவ் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கை கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம எல்லாத்துலயுமே. ஐ அக்ரி. அது வந்து ரொம்பவே பேட் சைன் தான். நம்மளால வந்து டியூஸ்டே ஆடிட்டு ஒரு தேர்ஸ்டே ஆடின டீமை அதுவும் ஹோம்ல பெருசா டிராவலிங் ஈவினிங் எதுவும் பண்ணாம நம்மளால வந்து ஃபிட்னஸ் லெவல் மெயின்டைன் பண்ண முடியலன்னா ஃபெட்டிக்னு தான் சொல்றாங்கன்னா அப்போ வந்து அது டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸா இருக்க வரைக்குமே பெட்டர் ஆப்ஷன். அப்போனா அட்லீஸ்ட் நம்ம ஒத்துக்கலாம் பிளேயர்ஸ்க்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு. டிபெண்டன்சி வைஸ் எவன்ச்சுவலா சீசன் எண்டிங்ல கேட்ச் அப் பண்ணிடும் ப்ரோ எல்லாமே. நம்ம டீம் வாஸ் நம்ம கோல்ஸ் நிறைய போட்டிருந்தாலும் அது வந்து எங்க இருந்து வரணுமோ அங்க இருந்து வரல. சாக்கா, ஓடிகார்டு, செட் பீஸ், இன்னும் நிறைய ட்ரொசார்டு இவனுங்களாம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ரைஸ் இவனுங்களாம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனு நம்மளோட 2 அண்டர் பர்ஃபார்மர்ஸ் அட்டாக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் அண்ட் மார்டினெல்லி தான், எஸ்பெஷலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோல். போன சீசன் அவனுங்க 2 பேருமே 15, 11 கோல் அடிச்சிருந்தானுங்க. இந்த சீசன் 2 பேருமே 4 5 இருக்கானுங்க நினைக்கிறேன். ஜீசஸ்லாம் 4 தான், மார்டினெல்லி 5 6 இருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான்.
ஸோ அது எவென்ச்சுவலா வந்து நம்மள கேட்சப் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க லிட்டரலா அந்த சைடுல இருந்து அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம. ட்ரொசாட் ஆனாலும் சரி, மார்டினெல்லி ஆனாலும் சரி, அது சிஸ்டம் ஃப்ளாவா என்ன ஃப்ளான்னு தெரியல. அந்த சைடுல இருந்து அட்டாக்கே வர மாட்டேங்குது. நேத்தி மேட்ச் ரன் பண்ணிட்டு இருந்தது ஓடிகார்டு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். நிறைய சான்ஸ் கேட்பான். ஆனா ஓடிகார்டு கிட்டயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ. நம்ம டிரான்சிஷன்ல இருக்கும்போது த்ரூ பால் ஒழுங்கா போட மாட்டேங்கிறான் ப்ரோ அவன். ஒரு மாதிரி ஒரு சைடுக்கா போட்டு விட்டுறான் சாக்காக்கு. நீங்க நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா அதுல பேஸு வெயிட் ரெண்டுமே வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதுல ஒரு நீ ஓடுற பிளேயருக்கு வந்து நின்னு பிடிக்கிறத விட அவனும் எக்ஸ்ட்ராவா ஒரு எஃபர்ட் எடுத்து அவே ஃப்ரம் த கோலா இல்லாட்டி அந்த டுவர்ட்ஸ் லைன் போற மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருந்துச்சு. அவனுமே அந்த த்ரூ பால் இந்த மேட்ச் இல்ல, நீங்க லூட்டன் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய த்ரூ பால் அவன் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹோம்ல ஆடும் போதும் அது கொஞ்சம் அவன் கேம்ல அது ஒரு டெவலப்பிங் ஃபேஸ் தான். ஆனா அல்டிமேட்டா அதான் ப்ரோ, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் நம்ம டீம் கிட்ட ஒரு ப்ராப்ளம் எப்பயுமே இருக்கு ப்ரோ. ஆர்டெட்டா சொல்லுவான் தெரியுமா, நான் வந்து விஜுவலைஸ் பண்ண வைப்பேன் பிளேயர்ஸை, இதெல்லாம் தான் பிச்சு நடக்க போகுது அப்படின்னு. அது நடக்கலன்னா நம்ம பிளேயர்ஸ் என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே ஸ்டன் ஆயிடுறானுங்கப்பா. என்ன நம்ம விஜுவலைஸ் பண்ணது வேற மாதிரி இருந்துச்சு, இங்க வேற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன் ஆயிடுறானுங்க. எனக்கு இந்த மேட்ச் வந்து நம்ம போன சீசன் பிரைட்டன் கூட தோப்போம் ஹோம்ல 0-3. அப்படியே அதான் ஞாபகப்படுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டா ஆடி இருப்போம், நில்ல உள்ள போவோம். செகண்ட் ஹாஃப்ல பிரைட்டன் வந்து நம்மள குக் பண்ணுவானுங்க. அப்படியே கண்ணு முன்னாடி வந்து அந்த மேட்ச் தான் காமிச்சது. இந்த மேட்ச் எனக்கு லிட்டரலா எமரிக்கெல்லாம் இப்போ நம்மள அடிச்சு துரத்தி விட்ட ஆளு நம்ம 6 பாயிண்ட் அதுதானே மேட்ரு. 6 பாயிண்ட் ஹோம்ல மட்டும் இல்ல, ஹோமாவே 3-0 நம்ம ஒரு கோல் போடல நம்ம. ஆமா, ரெண்டுமே க்ளீன் ஷீட். இட்ஸ் ஃபக்கிங் டிஸ்கஸ்டிங் ப்ரோ, சீரியஸ்லி. ஆமா, நம்ம தலைவர் சைடு தான் டிஸ்கிரேசியா தான். டிஸ்கிரேசியா தான் இது. நம்மளோட சைடுல இருந்து ப்ராப்பர் டிஸ்கிரேசியா. ஆமா, சாக்கா தான் ப்ரோ. சாக்கா கிளியரா அன்ஃபிட் சாக்கா கேன் கிவ் மீ 5 or 6. ஃபுல்லி ஃபிட் ரீஸ் நெல்சன் மைட் கிவ் மீ a 4. அந்த மைட் கிவ் மீ a 4 எனக்கு வேணாம். அதுதான் ஆர்டெட்டா. இல்ல கரெக்ட் தான், அது இல்லன்னு சொல்ல. பட் எனக்கு மார்டினெல்லி இருக்கானே பெஞ்ச்ல. ஆமா, அப்படியே வச்சுதான் ரைட்ல வச்சுதான் வந்து ஒரு நம்ம சப் ஆஃப் பண்றப்ப அதுதானே செஞ்சுட்டு இருந்தோம். நான் வந்து சந்தோஷம், நான் அதான் திருப்பி சொல்லிட்டு வரேன் அந்த பாட்ல. நம்ம வந்து ஓகே ரைட்ல ஆட வைக்கிறோம், ப்ராபப்ளி ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தான் இவன் செய்யறான்னு நினைச்சா அவனை கடைசியில கூட்டு வந்துட்டு எல்லாமே முழுகி போச்சு. ஓகே, அந்த நேரத்துல கூட்டு வந்து அவனை தனியா அவன் அந்த இது மேப்ல பாஸ் மேப்ல பார்த்தா ட்ரொசாட், ஹெசூஸ் அண்ட் சாக்கா ஒரே லைன்ல இருந்தாங்க. ஒன்ஸ் மார்டினெல்லி கேம் இன், அவன் தனியா ஐசோலேட்டரா அவன் பாட்டுக்கு தனியா நிக்கிறான் பாஸ் மேப்ல. சும்மா சம்பந்தமே இல்ல அவன் நிக்கிறதுக்கும் இவங்க வந்து செய்யறதுக்கும் எதுக்குமே சம்பந்தமே இல்ல. அது ஏதோ கவுண்டர் அட்டாக் பண்றதுனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் கோலே போச்சு. மார்டினெல்லி ட்ராக் பேக் பண்ணாம அப்படியே ஓப்பனா இருந்தான் லியான் பெய்லி. நம்ம தலைவர் வந்து அந்த கார்னர் டிஃபெண்ட் பண்றாரு. ஏதாவது பார்க்க எனக்கு எவ்ரி சிங்கிள் டைம் நம்ம ஆஃப்சைட் ட்ராப் ப்ளே பண்றோம், எவ்ரி சிங்கிள் டைம் 3 பேர் ஒரு லைன்ல அடிக்கிறாங்க, தலைவர் தனியா நின்னு ஓகே வாங்க நீங்க உள்ள வாங்க, நான் உங்களை உள்ள விடுறேன் வாங்க. அது லைக் when you get Zinchenko, இது வந்து லைக் ஒரு காம்ப்ரமைஸ் தான். இல்ல ப்ரோ, one more thing I wanted to add here is, அவங்க வந்து எவ்வளவு ஹைலைன் ஆடி நம்மள வந்து they made us play 5 times. They made us, I mean they had us offside 5 times. அவனுங்க ஒரு ஆஃப்சைட் கூட இல்ல ப்ரோ, நம்ம 5 ஆஃப்சைடு. லைக் I don't understand. ஒரு என்ன சொல்றது, I mean எனக்கு வந்து I have a personal hatred for Unai Emery because of he fucked up Arsenal a lot. அவன் வந்துட்டு போன நாசம் பண்ணிட்டு போயிட்டான் ஆர்சனல்ல. சோ அதுக்கு முன்னாடி நஞ்சையும் மாதிரி பேசுற பாரு. டேய் Unai Emery வரதுக்கு முன்னாடியே நம்ம மோசமான லெவல்ல தான் இருந்தோம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து இதே கொடுத்தது, டெபியூவே கொடுத்தது அவெல்லாம் இல்லைன்னா சாகா மார்டினெல்லி எல்லாம் கிடையாது. His time was bad, but he didn't do bad. அதுதான் ஒரு விஷயம். நம்ம முன்னாடி தாத்தா செஞ்சு விட்டு தான் போனாரு தாத்தா. அது ப்ரோ வாட்ஃபோர்ட் கிட்ட எல்லாம் 34 ஷாட் வாங்கிட்டு 2-2 டிரா பண்ணி அதெல்லாம் அது வாஸ் லாங் கமிங் தான் நான் சொல்லுவேன். பட் ஆனஸ்ட்லி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் வந்துட்டு சம்பந்தமே இல்லாத பெர்ஃபார்மன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு நம்ம the fact that we did not finish, அதுதான் it came back to bite us in the bum totally. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா அந்த ட்ரொசாடோட ஒரு சான்ஸ், அவன் கொஞ்சம் உலகமே இருக்கு அவன் கண்ணு முன்னாடி, கொஞ்சம் லைட்டா இப்படி தட்டி விட்டுருக்கலாம். நான் இங்கதான் தட்டி விடுவேன், அவன் காலுக்கு தட்டி விடுறான். இது இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் தெரியுமா, நான் வந்துட்டு எக்ஸி பார்த்தேன். எக்ஸில வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு நம்மளுக்கு 1.5, அவங்களுக்கு வந்து less than 0.5. மேட்ச் முடிகிறப்போ நம்மளுக்கு வந்து 1.62, அவங்களுக்கு 1.05. நம்ம அவ்வளவுதான் பண்ணினோம் செகண்ட் ஹாஃப்ல மொத்தமாவே. இதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் என்ன பொறுத்த வரைக்கும். லைக் ஹேமந்த் சொன்ன மாதிரி, இப்போ இந்த விஷயம் நடக்கலைன்னா
எப்படி ரியாக்ட் பண்றதுங்கிற ஒரு ஃபேக்டர், ஒரு விஷயங்கிறது யாருக்குமே தெரியாம கிளூலெஸ்ஸா இருந்தாங்க. எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஃபேக்டர் வந்துட்டு ஏப்ரல்ல நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். இந்த ஏப்ரல் வந்துச்சுன்னா இது ஆகும். தீபக், இது நீ ஒரு பெரிய ப்ராப்ளமா பாக்குறியா, இல்ல இது இந்த ஒரு கேம் ஐசோலேட்டட் தான், ஏதோ ஒரு நம்ம கரெக்டா தான் உள்ள போனோம், பட் we were like unfortunately played out by a master class performance, master class coaching performance from Ameria? ஏன்னா நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா இவ்வளவு எல்லாம் பேச மாட்டோம். ஜெயிச்சிருந்தோம்னா எதுவுமே பேச மாட்டோம், ஜாலியா சந்தோஷமா பேசுனது. ஜெயிச்சிருந்தோம்னா நான்லாம் எமரி மேல அத்த வத்த யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்கிருப்பேன் ப்ரோ. எமரி மேல ஜெயிச்சிருந்தோம்னா உன்னை பாட்காஸ்ட் கூட்டு வந்தது ஒரு தப்புன்னு தோணுது இன்னைக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு எமரி மேல பர்சனலா ரொம்ப வன்மம் ப்ரோ. ரைட் சொல்லு தீபக். அதான் சரித்திரத்தை புரட்டி பார்த்தா நம்ம ஆப்வியஸா வந்து we have folded தான். டாப் 4 முடிக்கணும்ன்ற இருக்கும்போது we folded. டைட்டில் ஜெயிக்கணும்ன்ற போது லாஸ்ட் சீசன் we folded. இந்த சீசனும் we have like folded தான். ஆனா சொல்றதுக்கு மனசு வரல. இல்ல folded தான். இருக்கு, டைம் இருக்கு, அதுதானே ஒரே விஷயம். அதுதான் அதான் டைம் இருக்கு. ஆனா வந்து இப்போ லிவர்பூலா இருந்தா கொஞ்சம் நம்பிக்கை இருந்திருக்கும் அவங்களுக்கு இருக்கிற இன்ஜுரின்னு. இப்ப ஆடுற இருக்கிறது சிட்டி தானே, ஆப்வியஸா சொல்லலாம் ஃபோல்டட்ன்ட்டு. ஸோ இது என்ன பார்க்கும்போது தெரியுது இல்ல, இட்ஸ் ரெக்கரிங் டீம் தானே. நம்ம இப்போ வெங்கர் தாத்தா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணினாலும் எப்படியாவது முடிச்சிருவோம் போர்த்து. பட் அந்த டைம்ல இதே மார்ச் ஏப்ரல் தானே சொதப்ப ஆரம்பிப்போம். கரெக்டா சொதப்ப ஆரம்பிப்போம். பட் ஆனா எவென்ச்சுவலி வி வில் ஃபினிஷ் ஃபோர்த். அந்த இது மட்டும் தாத்தா ஏதோ ஜூஜு மாதிரி பண்ணி வந்துருவோம் நம்ம ஏதாவது உள்ள பண்ணி. ஆனா வந்து ஆர்டேட்டா கிட்ட அந்த இது இல்ல இப்போ. until he hasn't proven anything. அந்த பிரஷர் இருக்கும்போது எவ்ரி டைம் எவ்ரி சீசன் டீம் ஹஸ் ஃபோல்டட். ஸோ வந்து அது ஆப்வியஸா குறை சொல்றதுதான். ஆனா வந்து நம்ம இப்படி ஃபுல்லா நெகட்டிவிட்டியா சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. he put out a team, he played ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் ஆடணும். ஆனா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஏதோ அப்படியே நின்னுட்டு மைண்ட் என்னடா ஆடுறீங்க செகண்ட் ஹாஃப்ல. எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வருது, அந்த ஜெசூஸ் வந்து ஷார்ட் எடுப்பான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே ஞாபகமே இல்லை, என்னடா பண்றீங்க அப்படிதான் இருந்தது. ஸோ ஆப்வியஸா வந்து இது ரெக்கரிங் டீம் தான். அன்லெஸ் லைக் வி வின் த டைட்டில் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு கால் அஸ் பாட்லெஸ் அண்ட் இட்ஸ் டிசர்வ்ட் தான். டிலிமேன்ஸ் வந்து குக் பண்ணிட்டான்பா நம்மள எமிரேட்ஸ்ல. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம அவ்வளவு நல்லா செஞ்சோம், எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்களும் நம்மள மாதிரி தான் ஒரு 4-4-2 இது பண்ணிட்டு இருந்தாங்க, அவுட் ஆஃப் பொசிஷன். ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பிக்கஸ்ட் ப்ராப்ளம்னா மிட் பிளாக் நம்மளுக்கு ஆட தெரியல, சுத்தமா நம்மளுக்கு ஆட தெரியல. அது கிளீனா காமிச்சிட்டானுங்க. அவங்க அழகா வச்சுட்டு காம்பாக்டா நேரவா போட்டு எல்லாமே செஞ்சாங்க. செகண்ட் ஹாஃப்ல அது எமரி ஆக்சுவலா சூப்பரா சொன்னார் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த we know that எமிரேட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கிட்ட ஒண்டி பால் கொடுத்துட்டு விளையாடினா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். நான் எப்படி பார்த்தேன்னா இதை they want the fourth spot, given that அந்த 5th spotங்கிறது வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் போக முடியாதுங்கிறது கிளீனா தெரிஞ்சிச்சு. they wanted at least 1 point, they went for 3 points. நம்ம 3 points தேவை, but they wanted that 4th spot more than we wanted the first spot மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணோம், ஹை ப்ரெஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணோம். பட் அவங்க அதை எப்படி கவுண்டர் பண்ணாங்கிறது தாறுமாறா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆக்சுவலா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் அதை யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படினாலும் நம்ம இதை தான் செய்ய போறோம் செகண்ட் ஹாஃப்ல. அவங்க கிட்ட அமுக்கி ஆடினாலும் குவாலிட்டி வந்து இதே குவாலிட்டி இருக்காது அவங்கள்ட்ட அந்த 90 minutes மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ அட்டாக் பண்ணா ஒரு கோல் வந்துடும் நினைச்சேன். நம்ம 4-2 பில்டப் பண்றோம், அழகா எமி மார்டினஸ் இடையில போட்டு 2 சென்டர் பேக் வச்சிட்டாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும். அவனோட இதை வச்சுட்டு பாஸ் பண்ணிட்டே இருக்கான். ரெண்டாவது விஷயம் தான் எனக்கு இருக்கிறதுலே சிரிப்பு. வென்வேட்டுக்கு எல்லோ கார்டு இருக்குன்னு தெரியும், சின்செங்கோ உள்ள வருவான்னு தெரியும், இவன் டைரக்டா பாலை தூக்கி சனியோலோக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தான், மறுபடி கொடுத்துக்கிட்டே இருக்கான் பால. நம்ம அதை கவுண்டரே பண்ண மாட்டோம். அதுல இருந்து அழகா எடுத்துட்டு போனானுங்க பாலை வச்சுட்டு. ஏன்னா வந்து நம்மள எப்படி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண முடியுங்கிறத கிளீனா தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண மாதிரி ஒரு கேமா தான் இருந்துச்சு. ஸோ ப்ரோ திஸ் வாஸ் லைக் ஸோ, ஆமா நீங்க சொல்றது தான், இட் வாஸ் வெரி வெரி இரிட்டேட்டிங் டு வாட்ச். அதுவும் வந்து லைக் அந்த செகண்ட் கோல் எல்லாம் போகும்போது அப்படியே வந்து தலையில துண்டா போட்டு என்னடா. செகண்ட் கோல் வாஸ் ஆல்வேஸ் கமிங். அது சாரி ஃபர்ஸ்ட் கோலே வாஸ் ஆல்வேஸ் பெய்லி வந்தப்பே தெரிஞ்சு போச்சு, கன்ஃபர்ம்டா வரப்போகுது, அந்த சைட்ல இருந்தா கோல் வரப்போகுது கன்ஃபர்ம்டா, பெய்லி வந்தோடனே தெரிஞ்சு போச்சு. அதை நம்ம ஆள் உள்ள சுத்திட்டு போயிட்டு யாருமே இல்ல அந்த பக்கம், அவன் ஓப்பனா நிக்கிறான். அதுக்கு முன்னாடியே ஃப்ரீ கிக்கே கை காட்டுவான் அவன், டேய் நான் தனியா நிக்கிறேன்டா, சின்செங்கோ இங்க இல்லடா, பால குடுக்கடான்னு. ஏதோ செய்ய போறான்டா கண்டிப்பா அப்படின்ட்டு. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன காண்டுனா, லைக்
செகண்ட் கோல்ல வந்து கார்னர் நம்ம ஜெயிச்சிட்டோம் ரைட்டா. லைக் அவ்வளோ தட் கை ஜார்ஜினியோ வந்து ஐ மீன் ஜார்ஜினியோவா ஹூ வாஸ் தட் ஜார்ஜினியோ தான் ஆமா, ஜார்ஜினியோ தான் ஜார்ஜினியோ bro. தான் ஜார்ஜினியோ தான் ஜார்ஜினியோ தான். ஜார்ஜினியோ தான். he's attempting a 30-yard pass when all his என்ன சொல்றது அந்த ஆப்ஷன்ல அந்த சைடுல விங்ல வந்து எல்லாருக்குமே ஒரு மார்க்கர் இருக்கான். அதுல வந்து 30-yard த்ரூ பால் அட்டெம்ப்ட் பண்ணி அது எதுக்கு தேவையா? when you are a controller you have to நீ வந்து பொசிஷனை ரீசர்க்குலேட் பண்ணி இருக்கிறது 5-6 நிமிஷம் தான். அந்த த்ரூ பாலை ட்ரை பண்ணி இட்ஸ் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான். அந்த த்ரூ பாலை ட்ரை பண்ணி அதை கரெக்டா அவன் வந்து இல்ல இன்டர்செப்ட் ப்ரோ, நீங்க பண்ணி அங்க நேரா போட்டான் பாருங்க ஆலி வாட்கின்ஸுக்கு. அப்பா நீங்க அங்க ஜார்ஜினியோ குறை சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா ம், 1-0 ம், ட்ரையல்ல இருக்கும். அவனை ம். உள்ள கொண்டு வந்ததே கேமை கேமை வின் மாத்துறதுக்கு பண்ணதான். தான். நம்ம எமிரேட்ஸ்ல புஷ் பண்ணி தான் ஆகணும். அவன் நம்ம செஞ்சுதான் கேட்க ஆகணும். வேண்டியது லாஸ்ட் மேன் ஸ்மித்ரோ எப்படி ஆனான்றதுதான் கேள்வியே. ஸ்மித்ரோ என்னடா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ கேப்ரியல் அண்ட் சலிபா நீங்க எங்கடா போனீங்க அப்படின்றதான் அவங்க நம்ம விட்டுட்டாங்க அவங்க. ஆமா bro. கேப்ரியல் இல்ல ப்ரோ சலீபா they were in the box for the cornerல. இல்ல அது இல்ல பின்னாடி தானே இருந்தாங்க. பாக்ஸ் ஃபார் த கார்னர்ல இல்லையே. நம்ம ஆளுங்க நல்லா ஏறி போயிட்டானுங்க ப்ரோ. ஏறி போயிட்டாங்க. ஹைலைன்ல ஆடிட்டு அது இருந்தாங்க. சும்மா தவிர்த்து box- அதான் கார்னர்ல போய் என்ட்ரன்ஸ் தோனியோட ஏதாவது தடுத்துருப்பானுங்க. அதுவும் நடக்கல. அப்படியே அந்த இதுல செகண்ட் கோல்லாம் ஈஸி கோல். அப்படியே பார்த்தோன்னா போயிடுச்சு முடிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னு. எனக்கு ஸ்மித்ரோ அவன் கூட பார்த்தப்ப எனக்கு இருந்த ஒரே வேண்டுதல், அப்பா எப்படியாவது வாட்கின்ஸ் பாலை வெளியே அடிச்சிடணும்டா. ஏன்னா அபாய சங்க ஆரம்பத்திலேயே ஊதினானுங்க வாட்கின்ஸ் வச்சுட்டு. அவன் ஒரு ஷாட் அது எப்படி உள்ள போகாம இருந்துச்சு, இந்த பக்கம் போஸ்ட்ல அடிச்சுட்டு இந்த பக்கம் அடிச்சுட்டு வெளியே போகுது அது பாட்டுக்கு. அப்பா எத்தனை போஸ்ட் ப்ரோ அவனுங்களுக்கு. ரயாக்கு நல்ல அந்த போஸ்ட் லக் இருக்கு ப்ரோ. பேன் முடிச்சு கோமேனு போஸ்ட்ல அடிக்கிறான். இங்க வாட்கின்ஸ் போஸ்ட். ஐயோ டிலிமேன்ஸ் எல்லாம் உள்ள போக வேண்டிய டபுள் பார், அதெல்லாம் டாப் பாரு ஆமா. சைட் பாரு. சோ செம்ம லக் ஐயோ. இருக்கு பாரு ரயாக்கு. ம், கண்டிப்பா. ராம்ஜிலா இருந்தா மூணுமே உள்ள போயிட்டு இருக்கும். எனக்கு சப்ஸுமே நம்ம ரொம்ப லேட்டா செஞ்சோம். கரெக்டான சப் செய்யல. லைக் அவங்க இப்படிதான் செய்யறாங்க, ப்ரெஸ் பீட் பண்றாங்கன்னு தெரியறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் ப்ரோஆக்டிவா இருந்திருக்கலாம் ரியாக்டிவா இருக்கிறத விட. எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய கடுப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்ப பல கடுப்பான விஷயங்கள்ல இதுவும் ஒரு கடுப்பான விஷயமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இதுதான் இது வரைக்கும் வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் பேசணும். கொஞ்சம் வந்து பாசிட்டிவா இருக்கலாம் ட்ரை பண்ணோம். பட் இந்த பாட்காஸ்டே ஒரு மாதிரி எப்படி டிஸ்ஜாயிண்டடா தான் போயிட்டு இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் புலம்புவோன்னு யோசிப்பாங்க. பட் புலம்புறதை விட இந்த கேம்ல இந்த பாயிண்ட் இந்த சீசன்ல இது நடக்கிறது தான் வந்து ஒரு பிரச்சனை. பட் ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து 6 கேம் ஜெயிக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு இதுவா இருக்கும். பட் லெட்ஸ் see how that goes. பட் அட் த சேம் டைம் நம்ம பாட்காஸ்ட்ல எப்படி பேசுறோம் சரி, நம்ம யூடியூப்ல உட்காந்துருக்கோம், நம்ம டிவியில மேட்ச் பாக்குற ஆடியன்ஸ் நம்ம வந்து விஜய் சொல்ற மாதிரி சொல்லணும், நம்ம அவே கூனர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து we are not there, we are not at home. பட் த பாயிண்ட் என்னன்னா, ஸ்டேடியம்க்கு வந்தவங்க ஒரு 80th மினிட்ட பார்த்தா எல்லாமே ரெட்டா இருக்கு மொத்தமா. என்னடா பார்த்தா சீட் எல்லாம் எம்டியா இருக்கு. அவன் அங்க போய் மேட்ச் பாக்குறதுக்கு வந்துட்டு தவிச்சிட்டு இருக்கான். ஒரு சீட்டு கிடைக்காதான் தவிச்சிட்டு இருக்கான். உனக்கு கையில சீட்டு கிடைக்குது, நீ போய் உட்காந்து உன்னுடைய ஒரே வேலை அங்க உட்காந்து டீம் 90 மினிட்ஸ் சப்போர்ட் பண்றது. இதான் ஒரே வேலை. நீ அங்க போறேன்னா உனக்கு வேற வேலையே கிடையாது. ஜீரோ. ஏன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் செல்சி யுனைடெட் மேட்ச் 120 நிமிஷம் போயிருக்குமா அந்த மேட்ச். கண்டிப்பா 110 115 நிமிஷம் போயிருக்கும். எவனுமே கிளம்பலையே கடைசி வரைக்கும். They knew that there something could happen even if they lost to United or இல்ல ஏதோ ஒரு something can happenங்கிற ஒரு ஃபேக்டர் இது வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, தீபக் எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் என்னன்னா, இவன் they were attempting for goal, நம்ம ஃபேன்ஸ் குவைட் ஆயிட்டாங்க. அவங்க கோல் எந்த எனக்கு வந்து அது வந்து சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஜின்செங்கோ கிட்ட பால் போனாலே எல்லாருமே நர்வஸ் ஆயிட்டாங்க, குவைட் ஆயிடுறாங்க எல்லாருமே. இது வந்து ஃபேன்ஸ் கிட்ட இருந்து பிளேயர்ஸ்க்கு நர்வசிட்டி போகுதுன்னு நினைக்கிறியா, இல்ல நர்வசிட்டி பிளேயர்ஸ்ல இருந்து ஃபேன்ஸுக்கு போகுதுன்னு நினைக்கிறியா? வாட் தே டிட் வாஸ் இஸ் அது வந்து அன்ஃபர்கிவபிள் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிளம்பி போனது. பட் ஆமா ஆப்வியஸா நர்வஸ்னஸ் இருக்கும் தான். பட் ஆஸ் அ ஃபேன் என்ன டீமை சப்போர்ட் பண்றது தானே மெயின் ரீசனே. லைக் திஸ் வுடன்ட் ஹேவ் ஹேப்பன்ட் அட் லிவர்பூல் ஆர் எனி அதர் ஸ்டேடியம். நம்ம மான்செஸ்டர் சிட்டி வந்து எம்டிஆர்னு கலாய்ப்பாங்க. ஆனா மான்செஸ்டர் சிட்டி ஆளுங்களே வெளில போக மாட்டாங்க. செகண்ட் கோல் கூட இல்ல, ஃபர்ஸ்ட் கோல் போனதே கிளம்பிட்டாங்க. எனக்கு அதான் செம்ம காண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கோல் போனதுக்கு அப்புறம் கிளம்பினதுதான். பிளஸ் ஜின்செங்கோ கிட்ட பால் போனா நான் கூட தான் ஐயோ இவன் என்ன பண்ண போறான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஆப்வியஸ் ரீசன் தான். பட் ஸ்டில் வந்து ஆஸ் அ ஃபேன் கோயிங் டு அ ஸ்டேடியம், நீங்க சொன்ன மாதிரி வந்து எனிதிங் கேன் ஹேப்பன். நம்ம லாஸ்ட் சீசனே எத்தனை கோல்ஸ் அடிச்சோம். இந்த சீசனும் லைக் 90th மினிட்டுக்கு அப்புறம் மான்செஸ்டர் யுனைட்டடோட கோல் அடிச்சிருக்கோம், நிறைய லூட்டனோட கோல் அடிச்சிருக்கோம். பட் த சப்போர்ட்
from the Arsenal fans during this game was ridiculous. Like ம். second halfல நம்ம ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணனாலும் as a fan you have to push the players obviously. அதனால தானே ஆன்ஃபீல்டு வந்து லைக் அப்படி சொல்றாங்க. நம்ம எமிரேட்ஸ் ஆப்வியஸா வந்து லைப்ரரின்னு வாங்க, அது வேலிட் பாயிண்ட் தான். அதை வந்து நம்ம சொல்லி ஒன்றும் பண்ண முடியாதுயா. நீங்க சொன்ன மாதிரி லைக் இட் வாஸ் பேட் ஃப்ரம் த ஃபேன். ஐ டோன்ட் நோ வாட் எவ்ரி டைம் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு ஃபேன்ஸுக்கு. இந்த அட்மாஸ்பியர் ஆர்டேட்டா சொல்லுவோம், அட்மாஸ்பியர் ஷுட் பி கிரேட் அப்படின்ட்டு. அப்படி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது, டிஃபால்ட்டா அப்படி இருக்கணும். ஆனா அந்த மாதிரி கிடையாது நம்ம ஃபேன்ஸ். என்ன சொல்லுவாங்க, லண்டனு டியூப் பிடிக்கணும், இது பிடிக்கணும்ட்டு. டேய் போங்கடா, சும்மா சீன் போடாதீங்கடா, டியூப் பிடிக்கணும்ட்டு. ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆனா ஒன்னும் ஆக போறது இல்ல. சண்டே தானே, அதுவும் சண்டே மத்தியானம் நீ டியூப் பிடிச்சி என்ன பண்ண போற? போயிட்டு எங்கேயாவது பப்புல போய் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு டீமை தான் திட்ட போற. அது செய்யறது ஸ்டேடியம்ல உட்காந்து சப்போர்ட் பண்ண நீனு. எனக்கு அதான் சீரியஸா அது இதுவே இல்லை. ஹேமந்த், இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபேன்ஸ் வந்துட்டு லைக் at the point where they are trying to score a goal, நம்ம எதுவுமே செய்யாம குவைட்டா வருது. அவங்களுக்கே வந்துட்டு கிளீனா தெரியுது, அவங்க பிளேயர்ஸ்க்கே ஓகேரா இவங்க அமுக்கிட்டோம் நம்ம, அவ்வளவுதான். இந்த நேரத்துல வந்து நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை, நம்ம டைரக்டா போய் கோல் போட்டுடலாங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வருது. அது லைக் எனக்கு அது your thoughts on that? ஆமா ப்ரோ. நம்ம ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் எமிரேட்ஸ்ல வந்து இந்த 40 நிமிஷம் ஆனாலே பன்னு வாங்க போய் கியூல நிக்கிறது. எவ்வளவு மேட்ச் சீரியஸா போயிட்டு இருக்கோம். மேட்ச்ல எல்லாம் 40 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா எஞ்சி கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க பன்னு வாங்கிட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒரு 50வது நிமிஷத்துக்கு ஸ்டேடியத்துக்கு வருது நல்லா ஆராம்ஸு. அது ஒரு கொஞ்சம் ஒரு லக்ஸரி கிரௌட் தான் நினைக்கிறேன், எமிரேட்ஸ் கிரௌடு, ஸ்டேடியத்துக்கு போற கிரௌடு. ஏன்னா நம்ம டிக்கெட் பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தி, சீசன் பாஸ் டிக்கெட் பிரைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு உள்ள போற கிரௌடு வந்து ஒரு எப்படி சொல்ல, அதான் இந்த ஒரு வர்க்கிங் கிளாஸ் ஆளுங்களே கிடையாது. ஆமா, ஒரு பிளட் கிடையாது. நான் உள்ள போற வந்து ஒரு பாசான ஆளு. அவனுக்கு ஆர்சனல் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாளைக்கு அடுத்த நாள் போய் உட்கார்ந்து நம்ம வேலையை பார்த்தோமா அப்படின்ற ஒரு டைப்ல இருப்பா ஆளுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அந்த ஒரு அட்மாஸ்பியர் நினைக்கிறேன். பிளஸ் நம்ம ஃபேன்ஸுக்குமே ஒரு ஃபிலிம்சி பாசிட்டிவிட்டி தான் ப்ரோ. நம்ம ஆளுங்க ஜெயிக்கும் போது நல்லா உதார் விடுறது, வாய் விடுறது எல்லாம் டக்குன்னு நமக்கு திருப்பி ஒரு பஞ்சு வச்சா டக்குன்னு நம்ம அப்படியே பம்பிடுறது தான். அதை தாண்டி நம்ம ஆட்கள் ஆடுவானுங்க அப்படின்றத அதை புஷ் பண்ணி வரதோ, அது சீசன் ஸ்டார்டிங்ல இருக்கும், 20th கேம் கிட்ட இருக்கும். பட் இங்கதானே தேவை இருக்கிறதுலே நம்மளுக்கு ஒரு 32nd கேம் ஆடுறப்ப தானே நம்மளுக்கு அது இருக்கிறதுலே மேக்ஸிமம் தேவை. நீ யூ ரியலி பிலீவ் இந்த டீம், அந்த கனெக்ஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம ஆர்டேட்டா சொன்ன மாதிரி சொல்றதா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு இதுல ஸ்டேடியம்ஸ் ஆர் எம்டி wherever we go ன்னு பாட்டு வேற பத்தரே. நீங்க தாண்டா இருக்கணும் ஸ்டேடியம், நீங்களே விட்டு போயிட்டீங்கன்னா நம்ம ஸ்டேடியமும் எம்டி தான்டா. நீங்க தாண்டா இருக்கணும். எனக்கு அதான் காண்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி. லைக் வாட் ஆர் யூ கைஸ்? இல்ல ப்ரோ, லைக் நீங்க சொல்றீங்கல்ல, ஐ மீன் இது ஆஃப் லேட் இந்த 2024ல பாத்தீங்கன்னா, this is the first instance where I think we are going a goal down. நம்ம கோல் டவுன் போனதே கிடையாது 2024ல, ரைட்டா? ஸோ அது வந்து ஐ மீன் ஐ எம் நாட் டிஃபெண்டிங் த ஃபேன்ஸ் இன் எனி வே, பட் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இயர்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஃப்ஏ கப் கேம் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு கோல் டவுன் போறோங்கிறப்ப ஃபேன்ஸுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்றது, அதுவும் ஹோம்லங்கிறப்ப அவங்களுக்கு புரியல. ஸோ அவனுங்க வந்து போறதுக்கு முன்னாடியே சைலண்டா தானே இருந்தாங்க. இதுதான் அதுதான் எனக்கு அந்த ஜஸ்டிபிகேஷன் என்னால ஒத்துக்க முடியல. நீ அப்போ உனக்கு அப்படி ரியாக்ட் பண்றது தெரியலன்னா அப்பதானே நீ புஷ் பண்ணணும் டீமையே மொத்தமா. இன்னைக்கு ஒரு கோல் போட்டாங்கன்னா பிளேயர்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் த ஃபேன்ஸ். அந்த பாயிண்ட்ல not saying that okay நம்ம வந்து மேனேஜருக்கு வேலை இல்லைன்னு, பட் மேனேஜர் கேன் only do so much at that point. அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஃபேன்ஸ் புஷ் கொடுக்கணும். அது கொடுக்காதது லைக் இட் வாஸ் வெரி, எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி என்டைட்டில்ட் சொல்லுவாங்கல்ல அந்த ஃபேன்ஸ், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்போ வந்து நான் வந்தேன்னா நான் ஜெயிக்கிறத தான் பார்ப்பேன், நான் ஜெயிக்கிறது இது பண்ணிட்டு போவேன்னு சொல்லிட்டு ஸ்டார் கான்ட்ராஸ்ட் அந்த டைம் சிட்டியோட 5-0 இருக்கிறப்பெல்லாம் ஃபேன்ஸ் வந்து கிளாப் எல்லாம் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு வர்றப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது வந்து இட் டசன்ட் லைக் ரியலி லுக் எனி குட். எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருந்துச்சு. ஐ ஹோப் திஸ் சேஞ்சஸ். பிளஸ் எமிரேட்ஸ்ல மட்டும்தான் அவே ஃபேன்ஸுக்கு இருக்கிறதுலயே சூப்பரான செக்ஷன் கொடுத்துருப்பாங்க எமிரேட்ஸ்ல. அது வந்து என்ன ஒரு பிளானிங். நம்ம இதுல எல்லாம் போய் பார்த்தோம்னா என்ன ஸ்டேடியம் அது, நம்ம ஃபேன்ஸ் தனியா மேல உட்காந்துருப்பாங்களே, நியூகாசில் மதிக்க கூட மாட்டாங்க. இப்ப பிச்சுக்கும் ஃபேன்ஸுக்கும் சம்பந்தமே இருக்காது. மேல கொண்டு போய் வச்சு நம்மளுக்கு வந்து வாங்கடா, நீங்க உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து கார்னர் அப்படியே அந்த கார்னர் சீட்ஸ் வந்துட்டு என்னைக்கு நீங்க ஸ்டேடியம்ல போய் ஒரு மேட்ச் பார்த்து தெரியும், சூப்பரா இருக்கும் வியூ கார்னர் சீட்ஸ்ல இருந்து. அவங்க அழகா அந்த கார்னர் சீட்டை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டாங்க, கார்னர் செக்ஷனே கொடுத்துருக்காங்க மொத்தமாவே ஃபேன்ஸ்க்கு.
எனக்கு ஆனஸ்டா அது புரியல. நீங்க ஒரு ஃபோர்ட்ரஸ் அப்படி இப்படிலாம் பேசுறீங்கன்னா அவங்கள வந்து அவே ஃபேன்ஸோட சத்தமே வராம செய்ய வைக்கணும். அதுக்கு நம்ம ஃபேன்ஸும் சத்தம் போடணும். முன்னாடி எல்லாம் அது அட்லீஸ்ட் சலீபா ஓன் கோல் போட்ட போல சலீபா பாட்டெல்லாம் பாடினாங்க. இப்போ என்னடானா பிசினஸ் எண்ட் ஆஃப் த சீசன்ல விடுறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ குட் சைன், இட்ஸ் ரியலி பேட் சைன். ஸோ எஸ் மக்களே, ரிவ்யூனா அதுதான். வி வேர் அவுட் பிளேட். அது வந்து நம்ம வந்து அசிங்கம் இல்லாம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எமரி வந்து கம்ப்ளீட்லி புல்ட் அ மாஸ்டர் கிளாஸ் ஆன் அஸ். நம்ம அது எப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட பொருள் எடுத்து நம்மளே சொல்கிற மாதிரி தான் பேசிக்க. இந்த வந்து நம்மளே எவ்வளவு தூரம் சொல்றோம், நம்மளுக்கு ராயா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆன்சிலரி சென்டர் பேக்கா ஆடுவோம், நம்மளுக்கு வந்து அந்த பிரஸ்ஸை பீட் பண்றதுக்கு போனோம்னு சொல்லிட்டு அதையே கிளீனா எடுத்து அவங்களும் செஞ்சு நம்மள ஃபுல்லா வர விட்டு மேல தூக்கி போட்டு பால போட்டு பாட்டாரஸ் சூப்பரா பாட்டாரஸ். டியோகோ கார்லோஸ் ம் காட்டு மிராண்டி பையன் வந்து அது போன மேட்ச்லயும் அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச், இந்த மேட்ச்லயும் அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் கோல் அடிக்காததுக்கு அவன் தான் காரணம். காரணம் பாதி ரெக்கவரி ரன்ஸ் வந்து எல்லாமே எப்படி இருந்தாலும் அவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணலனாலும் அவன் வந்துடுறான் அவர்ஸ் கிட்ட. அந்த டேங்க் மாதிரி இருக்கான் அவன் பாடிக்கு, அவன் பேஸ்க்கு சம்மந்தமே இல்லடியே. எப்படா நீ இப்படி உள்ள வராங்க வருதா இருந்துச்சு எனக்கு. பட் யா, அன்பார்ச்சுனேட் லாஸ். வாட் இட் மீன்ஸ் ஃபார் த கிராண்டர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்னு பார்த்தா we have to win everything. பட் ஐ திங்க் ஒன் திங் தட் we all of us can agree would be okay, இதுக்கு ஒரு டெஃபினட்டா வந்து இதுக்கு ஒரு எப்படி இதுல ரிகவர் ஆகுறாங்கிறத காட்டணும். நீ வந்து அது பயோனோட சாம்பியன்ஸ் லீக்ல ஜெயிக்கிறியோ தோக்குறியோ அங்க போயிட்டு பயங்கரமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடணும். இந்த மேட்ச்ல விட்ட மாதிரி அவுட் ஆஃப் ஷாட்ஸ், அவுட் ஆஃப் ஐடியாஸ் இல்லாம knowing what to do and sticking to the plan, completely making sure that we are proactive, அதுதான் செய்யணும். அண்ட் 100% பயன் கேம்ல என்ன ஆகுதோ இல்லையோ Wolves கேம் 100% ஜெயிச்சே ஆகணும். அதுதான் வந்து எனக்கு வந்துட்டு the best way that the team can show that they have not completely out of it, நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஹோப் ஃபார் த பெஸ்ட் தான். இதுக்கு மேல வந்துட்டு இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். அப்படியே திருப்பி வந்து என்னெல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு கொண்டு வந்து இங்க கொண்டு வந்தாங்களோ, ஓகே இவன் தோக்குறான்டா அவன் தோக்குறான்டா டிரா எடுத்துட்டு வந்தா சிட்டியில எதிரா அப்படின்னு, இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ் மறுபடி போயிடுச்சு. ஏன்னா when you look back at the season, நம்மளுக்கு வந்து சிட்டியோட டிரா பண்ணதுக்கு வந்து ரொம்ப they gave us a lot of flack. நீங்க வந்து கேம் விளையாடலன்னு சொல்லிட்டு. end of the season, that's not the game that we'll be looking at. We'll be looking at the 6 points that we lost to Aston Villa, 5 points that we lost to Fulham. அங்கதான் நம்மளுக்கு வந்து 11 பாயிண்ட் விட்டுருக்கோம் மொத்தமா. அங்கதான் சார் அந்த வெஸ்ட் ஹாம் 3 பாயிண்ட் வெஸ்ட் ஹாம் இன்னொரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம்ல. அது அதனால இந்த 6 பாயிண்ட் 5 பாயிண்ட் 11 பாயிண்ட்ங்கிறது கொத்தா 4 மேட்ச்ல விட்டுருக்கோம். 11 out of 12 லாஸ்ட். அதுதான் வந்து கடைசியில பெரிய ஃபேக்டரா வரும். ஸோ எஸ், பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். கஷ்யப், ராயா. ப்ரோ ராயா வந்து he was very very lucky ப்ரோ. இந்த கேம்ல அவனுக்கு லக்கு பயங்கரமா ஃபேவர் இருந்துச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் கூட வந்து நாட் சோ கிரேட் இந்த செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே நல்லா இருந்துச்சு டிஸ்ட்ரிபியூஷன். மார்டின் இஸ் கிளியர்லி தி பெட்டர் கீப்பர் ஆன் தி பிட்ச். அது க்ளீனா காமிச்சிட்டான் வந்து இந்த. ஆமா. அண்ட் வாட் இஸ் தட், ஐ மீன் ஆமா, ஆலி வாட்கின்ஸ் கூட போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொல்றான், லைக் எமில் ஸ்மித்ரோ வந்து என்னோட லைனை கவர் பண்ணிட்டான், ராயா வெளில இருந்ததுனாலதான் he came outside his line, he came outside, அதனால தான் நான் வந்து அந்த ஷாட்டை எடுத்தேன், இல்லாட்டி இன்னொரு நாள் நான் ஷாட் எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு ஆலி வாட்கின்ஸ் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொல்றாங்க. நல்ல ஃபினிஷ் ப்ரோ, அது சரியான ஃபினிஷ். சரியான ஃபினிஷ் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அகைன் ராயாலாம் வந்து ப்ரோ 4.5 or 5 தான் ப்ரோ. ரியலி ரியலி டிசப்பாயிண்டட் வித் ராயா. அவன் அந்த கோலையும் தடுத்திருக்கலாமோ? அவன் கையை எப்படி கீழே வச்சுட்டு ஒரு மாதிரி, அது வந்து ரொம்ப போற மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி இல்ல. சாரி, நான் இதெல்லாம் பெய்லி கோல் இல்ல, அந்த ஒரு சான்ஸ், இந்த செகண்ட் சான்ஸ் வந்துட்டு போஸ்ட்ல போட்டு போகும் தெரியுமா? இன்னொரு சான்ஸ் வாட்கின்ஸ் ஒரு தடவை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சான்ஸ் போஸ்ட்ல போட்டு, டீலமென்ஸோட ஷாட் வந்து ரெண்டு போஸ்ட் பாரையும் பட்டுட்டு போகும். அதெல்லாம் வந்து தெரியல ப்ரோ. லைக் அகைன் அவன் வந்து எப்படின்னா ஒரு பெனல்டிஸ்ல வந்து ஏர்லியா டைவ் பண்றான், ஷாட் வரும்போது லேட்டா டைவ் பண்றான். எனக்கு புரியவே இல்லை ப்ரோ. எனக்கு வந்து ஐ மீன் தெரியல. See, as far as shot stopping is concerned, நான் வந்து I've been watching Arsenal only for 6 years. So 6-7 years தான். லெனோவோட ஷார்ட் ஸ்டாப்பிங் வந்து செமையா இருக்கும். அதுக்கப்புறம் ராம்ஸ்டேல் தான் ப்ரோ. ராயாவோட ஷார்ட் ஸ்டாப்பிங் வந்து இஸ் நாட் so great. We have to admit it. ஜின்சென்கோ 4 தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட டீசென்ட், செகண்ட் ஹாஃப் ரியலி பேட் பர்ஃபார்மன்ஸ். நான் ஏன் சின்சென்கோக்கு இன்னுமே கூட கம்மியாக கொடுக்கலாம் கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம டீம்ல திஸ் இஸ் த டைம் சீனியர்ஸ் ஷுட் ஸ்டெப் அப். ஸோ சீனியர்ஸ்னு பார்த்தா நம்ம டீம்ல 4 பேர் தான். ஒன்று நீ, இன்னொன்று ஜீசஸ், இன்னொன்று பார்ட்டே, இன்னொன்று வந்து ஜார்ஜினியோ. நீங்க 4 பேர் தான் வந்து இந்த மாதிரி டைம்ல இப்படி தாண்டா ஆடணும் அப்படின்றத வந்து நீங்க தான் செட் பண்ணணும்.
நீயே மண்டகோளாறு பிடிச்சிட்டு எங்க லைன் நிக்கிறானுங்க, லைனுக்கு தாண்டி நீ 1/2 கிலோமீட்டர் அங்க நிக்கிற, இல்ல சம்பந்தமே இல்லாம இது பண்ணிட்டு இருக்க. எனக்கு அதுதான் நம்ம வந்து we know that he is not great defensively, but மூசா டியாபி எதுவும் செய்யல. தேங்க்ஃபுல்லி நம்மள வந்து அவன் சைட்ல இருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு எதுவும் வரல. பட் த பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட்பால வந்து நீ தப்பு செஞ்சேன்னா லைக் அது வந்து நீ வந்து ஓகே நம்ம வந்து இந்த காம்ப்ரமைஸ் பண்ண போறோம்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டே பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் பாலை பாஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து உன்கிட்ட பால் வருது, உனக்கு டைம் இருக்கு, ஒருத்தன் வந்து உன்னை குண்டியில வந்து குத்துற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு பாலை பாஸ் பண்ணாம இருக்காங்கிறது வந்து என்னால அது புரிஞ்சுக்கவே முடியல. லைக் how are you able to do that? Are you not இல்ல, அதான் supposed to bro. just அந்த கண்ட்ரோல்ன்றாங்க, கண்ட்ரோலே இல்லையா? டிலிமேன் ஸ்டார்டிங்ல அவன் தான் பால் லூஸ் பண்ணுவான். ஆமா ஆமா, ஆமா நட்மேக் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதுதான் அந்த நேரத்துல அவன் மேல பிரஷரே இல்ல. எனக்கு அதுதான் என்னால புரிஞ்சுக்க முடியல. Exactly, நீ அதான். நீ வந்து உனக்கு லெஃப்ட் பேக்ல நான் உங்ககிட்ட இருந்து வந்துட்டு ஒரு மால்டினி மாதிரி எல்லாம் உன்னை நான் டிஃபெண்ட் பண்ண சொல்லல. இது பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட்பால்ல நீ எங்க பாஸ் பண்றங்கிறது, நீ எங்க பால் ஹோல்ட் பண்றங்கிறது, இது பேசிக்ஸ். இதை தப்பு செய்யறதுங்கிறது என்னால இது இப்ப இந்த ஒரு சில பேர் வந்து நம்ம சொல்றப்பே சொல்றாங்க நீங்க ஜின்செங்கோ ஓவரா திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் இதுதான் ஆனஸ்டான ஃபேக்ட். ஜின்செங்கோ திட்டுறோங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு பேசிக். 35 மில்லியன் கொடுத்து அவனை வாங்கியிருக்கோம். அவன் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஏர்னர்ஸ் இந்த கிளப்னா இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் நம்ம சொல்லி அவன் செய்யலைங்கிற ஒரு ஃபேக்டரே வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சாரி ஹேமந்த், இது ஒரு வன்மம் வெளியே வரணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ப்ரோ இது எப்படின்னா ப்ரோ பேசாம நம்ம வந்து நாச்சோ மொன்ட்ரியால்கே போயிடலாம் சிவாஜி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் பாவம் ரிட்டையர்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு விடுதடி. இல்ல, அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அதான் அவன் எக்கனாமிக் ஃபேக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் ப்ரோ. நீ எக்ஸ்பீரியன்ஸ்னா நீ பிச்சில் நீ தான் டீமை டிரைவ் பண்ணும். அதுக்கான உனக்கு நல்ல வாய்ப்பு. நேத்தி அந்த ஹவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆஃப் சைடு ஆயிட்டு இருந்தா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சைடு ரெஃப்ரி, 2 ஆஃப் சைடே கிடையாது. அது ஆஃப் சைடு போறதுக்கு மேலே தூக்கி விட்டான் அவன் வேற ஒருத்தன். அதெல்லாம் வந்து ஆஃப் சைடே கிடையாது. இன்னொன்னு அவன் ஆஃப் சைட்ல இருக்கான்னு தெரியுது. அவன் நம்மளுக்கே தெரியுது. டிவில பாக்குறப்ப அவன் தனியா போய் நின்ட்டான். அவச்சும் நம்ம ஓகே நான் ஆஃப் சைட்ல தான் இருக்கேன்னு விட்டான். அவன் நின்னதுக்கு அப்புறம் மெதுவா ஒரு பால தூக்கி போட்டானுங்க. டேய் என்னடா பண்றது? அந்த பால்ஸ் இவன் தான் போடணும் ரெஸ்பான்சிபிலிட்டினா அது கரெக்டா அதை நம்ம அன்லாக்கே பண்ணல. அது நம்ம டாக்டிக்ஸ் கரெக்டா எஸ்டாப்ளிஷே பண்ணல. ஸோ டெஃபினெட்லி என்ன சொல்ல எனக்கு இன்னொரு கேள்வினா ப்ரோ, எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இவன் எதுக்கு நம்மளுக்கு லெஃப்ட் பேக் ஆடுறான்? இவன் ஏன் மிட்ஃபீல்ட் ஆடக்கூடாது? அடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க மிட்ஃபீல்ட் ஆடினாலும் வாய்ப்பே இல்ல. அவனுக்கு இருக்கிற கேர்லெஸ்னஸ்க்கு மிட்ஃபீல்ட் எல்லாம் ஆடினா செஞ்சு விட்டு அடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க மொத்தமா. இவன் வந்து நெக்ஸ்ட் ஃபுட்பாலரா இருக்க கூடாது. அவ்வளவுதான் எனக்கு. சோ ஹேமந்த் எவ்வளோ? 4-3 எதனாலும் ஓகே. தீபக் கேப்ரியல் வந்து யாருக்குமே 5 மேல கிடையாது. 4 கேப்ரியல்லாம். கேப்ரியலுக்கு தெரியுது அந்த இது ஸ்டார்டட் வித் பயன் கேம். அந்த ரன் வரும்போது he has started making mistakes. இந்த கேம்லயும் பண்ணான். ஈஸி பாஸ் ஜின்செங்கோ முதுகுல விட்டானே எப்போ ஈஸி பாஸ் அதை விட்டு நேரா அடிக்கிறான் முதுகுல. அது காமிக்குது அந்த என்ன சொல்றது நர்வஸ்னஸ், பிரஷர், நர்வஸ்னஸ். ஸோ கேப்ரியல் 4. nothing more than that. only player deserves more than 5 is white தான். பாக்கி யாருக்குமே 5 மேல கிடையாது. அவனே எல்லாம் மேபி ஓடகார்ட். பட் ஆனா ஓடகார்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கு, ஸ்டாட் இருக்கு. ஆக்சுவலா சொல்றேன் அவனுக்கு வர்றப்போ. நான் சலீபா நான் எடுத்தது. ஓகே சலீபா ஐ வுட் கிவ் ஹிம் a 5. அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் கொடுக்குற மாதிரி சலீபாக்கு எதுவும் செய்யல அவன் மொத்தமா. லைக் எப்படி சொல்றது, ஒரு சில நேரத்துல டிரைவ் பண்ணான், ஒரு சில நேரத்துல அவன் செய்யற யூஸ்வலான விஷயத்த செஞ்சானே தவிர்த்து லைக் அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் தட் யூ வுட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம் அது எதுவுமே வரல. அது வந்து அந்த ஜின்செங்கோட நர்வசிட்டி, கேப்ரியலுக்கு வந்துட்டு he had like a tough job because அவன் ஜின்செங்கோ என்ன செய்யறானோ பார்த்துட்டே இருக்க வேண்டி இருந்தது. பட் சலீபா வந்துட்டு லைக் he didn't have that. White was playing really well. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து சலீபா ஏன் இப்படி செஞ்சான்னு தெரியல. he was not up to the mark தான் நான் சொல்லுவேன். And he didn't try things. That's where like I had trouble. So I would give him like 4.5 அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, நான் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன இங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சலீபாவோட டிரைவிங் ரன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு உள்ள. லைக் எப்படின்னா பாலை வந்து நம்ம பொசிஷன் ரீகெயின் பண்ணிட்டு அவன் பாலை உள்ள கொண்டு போயிட்டு இருந்தான் மிட்ஃபீல்டுக்குள்ள. லைக் ரைஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி, ஓடேகார்டு வந்து பின்னாடி he used to fall back பண்ணி பாலை வாங்கிட்டு போகும்போது அந்த மாதிரி இப்போ ஓடேகார்டு வந்து மேனை மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா சலீபா வாஸ் கோயிங் ஆன் தட் ரன். பால் எடுத்துட்டு அவன் ஓடிட்டு இருந்தான் முன்னாடி.
அதெல்லாம் ஓகே, பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, சலீபா அடுத்த சீசனுக்கு வந்து ஆல்ரெடி ஆர்டெட்டா டெம்ப்ளேட் செட் பண்ணிட்டாரு, அடுத்து சலீபாவை இன்வைட் பண்ணி வைக்க போறாரு அப்படி இப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா இப்படி ஒரேடியா செஞ்சு விட்டாங்க. ரைட், சொல்ல வந்தீங்க. இல்லாம bro, நம்ம டிஃபெண்டர்ஸ்க்கு அந்த 4-4-2 வந்து ஒரு ப்ராப்ளமா தான் ப்ரோ இருக்கு. பேன் மேட்சும் நமக்கு தெரியுது, இந்த மேட்சும் நமக்கு தெரியுது. அந்த 4-4-2 இப்போ ஆலி வாட்கின்ஸ், ஹாரி கேன் 2 பேருமே டிராப் இன் பண்ணி ஆடக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரி டிராப் இன் பண்ணும்போது கேப்ரியல், சலீபா 2 பேருமே கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாங்க. நேத்துலாம் நீங்க பாத்தீங்களா அந்த பில்டப் பிளேல வாட்கின்ஸ் டச் எடுத்து திரும்புறான். அப்பதான் சலீபா வந்து கோலி பிடிக்கிற மாதிரி உள்ள டேய் அவன் டச் எடுத்து திரும்பிட்டான்டா, அவன் அதுக்கப்புறமா பாஸ் போட்டா நீ காலிடா அப்படின்ற மாதிரி அவன் பாஸும் போட்டானுங்க அவனுங்க. சோ அது கேனு கிட்டவே நம்ம பார்க்க முடியுது. பேன் முனிச் கிட்ட பெட்டர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சிம்பிள் as that. எல்லா பெட்டர் ஸ்ட்ரைக்கர் கிட்டயும் இல்ல, ஒரு சில பேர் கிட்ட இந்த 4-4-2 அந்த மிட் அது பிளாக் வேர்ல்ட்ல இருக்கிறதே 4-5 பேர் நல்ல ஸ்ட்ரைக்கர் தான். கண்டிப்பா அந்த மிட் பிளாக் கிட்ட அடி வாங்கினாங்க. அதுக்கு டெஃபினெட்லி ட்ரூ அது. கஷ்யப் ஒயிட். ப்ரோ பென் ஒயிட் ஹேட் an ஓகே கேம் ப்ரோ. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அவனை எதுக்கு ப்ரோ சப் பண்ணாங்க எனக்கு புரியவே இல்லை. அவனை சப் பண்ணிட்டு டோமியாசு வந்து ரைட் பேக்ல. அவனால அதுக்கு முடியல, ஜின்செக் அவனால பென் ஒயிட் முடியல, சுத்தமா முடியல ஜனியோலோ அவனால. எல்லா இடரும் ஜெயிச்சிட்டான்ப்பா நேத்தி. எனக்கு தெரிஞ்சு ஜனியோலாம் நல்லா ஆடி நேத்தா பார்த்தனே ஃபுட்பால்ல. அவன்லாம் ஒழுங்கா ஆடவே மாட்டான். அவன்லாம் வந்து அதான் ஜனியோலோ நல்லா, அதான் சொல்றேனே, எனக்கு ஜனியோலோ அப்படி ஆடினதுதான் எனக்கு வந்து டேய், என்னடா இவன் இப்படிலாம் ஆட மாட்டானே, இவன் இப்படி ஆடிட்டு இருக்கான், இவனை இப்படி நம்ம வந்து இவ்வளவு ஆட விட்டு செய்யறோம். ஏன்னா ஒயிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் அவனாலையும் ரொம்ப செய்ய முடியல. சோ அவனுமே ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் போனான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. சோ கஷ்யப் எவ்வளவு? பட் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரோ, ஒயிட் கார்டு வாங்கினா ஓகே, பட் அவனுங்க எவ்வளவோ ஃபவுல் பண்றானுங்க. அவனுங்களுக்கு வந்து கார்ட்ஸே கொடுக்கல. அண்ட் வாஸ் தேர் a penalty shout in the first half நம்மளுக்கு? அது அதெல்லாம் பெனல்ட்டியா? ஒண்ணுமே கிடையாது. ரெஃப்ரியை அதான் கம்ப்ளைண்ட் அதான். எல்லாம் பண்ணவே பண்ணாரு பண்ண இந்த முடியாது. மேட்ச்லாம். இந்த மேட்ச்ல ரெஃப்ரி எல்லாம் கம்ப்ளைண்டே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே எல்லோ கார்டே கிடையாது. ஒயிட் தான் பிளேட்டன்ட் எல்லோ கார்டு. ஆமா. அவன் இப்ப சொக்காய பிடிச்சு அப்படியே வந்து இழுத்து விட்டு திருப்பி விடுறான் அவன். எனக்கு அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் எல்லோ கொடுக்கலன்னா அநியாயம், அதுக்கெல்லாம் கிரைம், அதுக்கெல்லாம் எல்லோ கொடுக்கலாம். So, நீ ஒயிட் ஒயிட்டுக்கும் அங்கதான் அவ்வளவுதான். கஷ்யப் ஒயிட் எவ்வளோ? ப்ரோ ஒயிட் ஐ வில் கிவ் only 5. ஓகே. ஹேமந்த், அடுத்த யாரு? ரைஸ். டெக்லன் ரைஸ். ஆக்சுவலி ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த பிச்சு அப்படியே ஆர்சனல் ஃபார்மை ரெப்ளிகேட் பண்ணது நான் சொல்லுவேன். பேன் முனிச் கேமு பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ், நம்ம டீம் பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ். ஆஸ்டன் வில்லா டீம் ரைஸ் அப்பப்போ செகண்ட் ஹாஃப்ல என் கண்ணு தேடிச்சுப்பா. ஆமாமா கரெக்ட், எங்க இருக்கானே தெரியல. அப்படின்ற மாதிரி என் கண்ணு தேடிச்சு. அந்த தலைவர் ஜின்செக் அந்த ரைட்ல இருந்தப்ப இவன் லெஃப்ட் பேக்கா நின்னுட்டு இருக்கான். என்னடா நடக்குது, இவன் ஏன்டா லெஃப்ட் பேக்கா நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஒரு நிமிஷம். ஆமா. சோ செகண்ட் ஹாஃப்லாம் ரைஸ் கண்ணு தேடிச்சு. அவன் சோஃபார் சீசன் ஆஃப் நம்ம பிளேயர் ஆஃப் த சீசன் டாக்ஸ்ல இருந்த ஒரு ஆளுன்றதுனால அவனை நம்ம ஆட்கள் ரொம்ப பெருசா போட்டு அடிக்க மாட்டேங்கிறானுங்க. சோ அது ஆனா இதே மாதிரி எவன்ச்சுவலா போயிட்டு இருந்துச்சுன்னா வெளில வந்துரும். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம பார்ட்டை எப்படி தூக்கி வச்சு கொஞ்சணும். அதே பார்ட்டை நமக்கு சைக்கிள் ஆல்ரெடி கொஞ்சம் சோ இது பண்ணும். அவனுக்கு தான் பிகெஸ்ட் சான்ஸ் பேன் முனிச் இதுதான். ஆனா இந்த மேட்ச்ல வந்து ஒன்ஸ் அகைன் யூ கேனாட் லெட் கிளிமேன்ஸ் அண்ட் தெம் மேன் குக் யூ மேன் அந்த ஃபீல். எப்பா அதுதான் டேலமென்ஸ் வந்துட்டு டிராப் இன் பண்ணி அவன் பாட்டுக்கு ஜாலியா பால பாஸ் பண்ணி எடுத்துட்டு வரான். அவனை ஒரு தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்க பிரஸ்ஸா அவ்வளவு அழகா பீட் பண்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம பிரஸ் நம்ம எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்த அந்த இது பறவை முடியுமா தூக்கி போற வெயிட்ட தூக்கி போற மாதிரி இதான் இவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருந்தீங்களா, இதை வச்சுதான் இவ்வளவு நேரம் பீத்திட்டு இருக்கலாம தூக்கி போட்டாங்க நம்மள மொத்தமா. அது எனக்கு அதுதான் என்னடா இவ்வளவு பேசலாமேன்னு தோணுச்சு எனக்கு. இல்ல எனக்கு வந்து வாட் ஐ ஃபெல்ட் இஸ் தட் பிரஸ் வாஸ் வெரி டிஸ்ஜாயின்டட்ங்கிற மாதிரி உங்களுக்கு படல? இல்ல நம்ம கரெக்ட்டா பிரஸ் பண்ணோம். அவங்க நம்ம எல்லாம் பீட் பண்ணாங்க பிரஸ். நம்ம எல்லாரும் ஒரு 2 செகண்ட் லேட்டா இருந்தோம் ப்ரோ. எல்லாத்துக்குமே அது சமயம் ஆனானுங்க ப்ரோ. டிரிமான்ஸ்லாம் ஒரு வேர்த்திருக்கான்னு நினைக்கிறேன் நேத்தி. பால் வாங்கி ஒன் டச்ல அவன் பாட்டு போட்டுட்டே இருக்கான். பளிச்சுன்னு அடிச்சான். ஆனா எப்பா அதுவும் அந்த ஷார்ட்ட ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா ஆயிடுச்சு. அவன் ஏதோ வேற ஒரு பிளேயர் மாதிரி அவனே முழுசா சந்திரமுகியா மாதிரி இருக்க, கங்காவை பார் மாதிரி அவன் அப்படியே நிக்கிறான், வந்து கெத்தா வந்து நிக்கிறான் வந்துட்டு. சோ வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ ரைஸ். நான் 4 தான் கொடுப்பேன் ரைஸ்க்கு. யா கிரேட். தீபக், ஓடேகார்ட் 5 லைக் யா அவ்வளவுதான். 6 ஃபார் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப், 4 ஃபார் தி செகண்ட் ஹாஃப். ஆவரேஜ் போட்டு 5 அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவன் கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு 75 மினிட்ஸ் ஆர்டர் பண்ணா, 75-80 மினிட்ஸ் ஆர்டர் பண்ணா. 70 மினிட்ஸ் ஆனா நினைக்கிறேன். 70 மினிட்ஸ்.
ஃபர்ஸ்ட் அது ஹாஃப் இன்ஜுரி நாங்க, ஆனா வந்து அது தெரியல, எஸ் கம்ப்ளீட்லி ப்ரோ. அவுட். அவ்வளவுதான். ப்ரோ அதுதான் செகண்ட் ஹாஃப்ல நான் தான் முடியல அவனால. சுத்தமா ப்ரோ முடியல. நான் அதான் சொல்ல வந்தேன். அந்த பாக்ஸ்ல வந்து இவன் பேர் என்ன, நெஞ்சிலேயே அடிப்பானுங்க, அதான் பெனல்டி ஷாட்னு சொல்ல வந்தேன். சே அந்த பெனல்டி பைசைக்கிள் எல்லாம் கிக் எல்லாம் ட்ரை பண்ணி அதெல்லாம் பெனல்டி எல்லாம் கிடையாது ராஜா. டேய் அது அவங்க பாக்ஸ்ரா, அவங்க நம்ம பாக்ஸ்ல பாக்ஸ். எப்படா பெனல்டி கொடுப்பாங்க? அது அதெல்லாம் டிஃபெண்டர்ரா சம்திங் அவன். எல்ஸ். ஆமா ஓகே. அவன் முட்டின அது ஆனா அதான் அவன் செகண்ட் ஹாஃப்ல வந்து கப்புள் ஆஃப் சான்சஸ் டு பிளே இன் மார்டினெல்லி ஹைட்டு வாண்டே, நான் சும்மா தானே இருக்கேன் இங்க, பால் போட்டுருந்தா நான் ஓடி இருப்பேன்டா அப்படின்ற ஹைலைன்ல. எனக்கு ஏதோ அவன் கம்ப்ளீட்லி ஃபட்டிக் அண்ட் ஹி குடன்ட் பெர்ஃபார்ம். அந்த செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்லி அவுட். அவனுடைய ஸ்ட்ரென்த் தான் அவனுடைய வீக்னஸ் தோணுது எனக்கு. அவனுடைய ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஷார்ட் ஆப்வியஸ்லி பாஸ் பண்றது, பால் இது பண்றது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த 2 பேரை இடிக்க விட்டானே, அதெல்லாம் தாறுமாறா இருந்துச்சு பாக்குறதுக்கு. வேற லெவல் ப்ரோ அதெல்லாம். அதெல்லாம் சூப்பர் ஓகே. பட் அந்த லாங் பாஸ் போட முடியாத ஒரு இன்னபிலிட்டி, அந்த ஷார்ட் பாஸ் அது எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த்தோ அதே அளவுக்கு அவனோட வீக்னஸாவும் இருக்கு. லைக் இஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த பிளேஸ். தட்ஸ் வை ஐ தாட் லைக் ஃபேபியோ வேரா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல வருவான்னு நினைச்சேன். ஃபேபியோ வேராவோ எந்த பாயிண்ட்லயுமே வரல. முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதனால தான் எவ்வளவு நிமிஷம் விளையாடினான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹேட் அபவுட் 30 to 32 சக்சஸ்ஃபுல் பாசஸ். செகண்ட் ஹாஃப்ல எவ்வளோன்னு கெஸ் பண்ணுங்களேன் மொத்தமா அவன் எவ்வளவு சக்சஸ்ஃபுல் பாசஸ்? 2 மூணா? 5 7 பாஸ், 5 to 7 பாஸ், அவ்வளவுதான். எதுவுமே பண்ண முடியல அவனால மொத்தமா. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளவு தூரம் வந்துட்டு ப்ரோ கீழே அவன்கிட்ட பால் கிடைச்சாதானே ப்ரோ அவன் பண்ணுவான். அது பிரஸ் பண்ணி எடுக்க வேண்டியது நம்மளோட வேலை. ஹோம்ல தானே ஆடுறோம் நம்ம. பால் கிடைச்சாதான் பண்ணுவான்னு சொல்றது தானே எனக்கு வந்து காண்டா இருக்கு. அதானே மேட்ரு. மொத்தமா வந்துட்டு லைக் அவன் அவன் பிச் மேப் எல்லாம் பார்த்தா பயங்கர டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப்க்கு சம்பந்தமே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஹவர்ட்ஸ் லெஃப்ட் சென்டர் மிட்ல ஆடினதுதான். அடிங்கிற டவுட்டே கிடையாது. டெட்டா வந்து இல்ல அவன் லெஃப்ட் சென்டர் மிட் ஆடுறான்ற பேர்ல அவன் லெஃப்ட் சென்டர் மிட்டே ஆடுறது கிடையாது. அதுதானே ப்ராப்ளம். அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கு. அவன் ரன்ஸ் பண்றான். இதுல இப்ப நம்ம இந்த டீம் மிட் டேபிள் டீம் எல்லாம் வந்து 4-0-5-0 அடிக்கிறப்போ நம்ம நிறைய மேட்ச் வந்து ட்ரொசார்ட் அண்ட் ஹவர்ட்ஸ் வச்சுதான் விளையாடணும். அவங்க 2 பேரும் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ எவனை பிடிக்கணும் எவனை இது பண்ணணும் தெரியாது. இந்த மேட்ச்ல ஹவர்ட்ஸ் எவ்வளவு தூரம் ஃப்ரண்ட்ல போனாலுமே there was nobody occupying that same spot. அது இவன் ஹெசூஸ் டிராப் பண்ணானா இல்ல, ட்ரொசார்ட் உள்ளுக்குள்ள வந்தானா இல்ல, எதுவுமே நடக்கல. மறுபடியும் ஹவர்ட்ஸ் தான் திருப்பி டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம பாக்ஸ்ல இருந்து பால் எடுத்துட்டு போறான் வந்து டிஃபெண்ட் பண்றது. அவங்க 2 பேரும் டிராப்பும் பண்ணல, நான் இங்க பாக்ஸ்லயும் வரல. எனக்கு என்ன அவங்களோட ரோல் என்ன செஞ்சாங்க எனக்கு சீரியஸாவே புரியல 2 பேருக்குமே. எவ்வளவு கொடுப்ப நீனு இவனுக்கு? ஓடேக் அதான் சொன்னேன் 5. 6 ஃபர்ஸ்ட் ஹாஃப், 4 செகண்ட் ஹாஃப், ஆவரேஜ் 5. ஓகே. நான் கைகா வச்சுக்கிறேன். எப்பா தயவு செய்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டச் இம்ப்ரூவ் பண்ணுப்பா. நீ எல்லாமே கரெக்டா பண்ற. அந்த ஃபர்ஸ்ட் டச்னாலேயே அப்படியே நீ இங்க தொடறேன்னா பால் அப்படியே போயிட்டு தாண்டி போயிட்டு பக்கத்து ஊர்ல போய் விழுது. அதுக்கப்புறம் நீ தட்டி தட்டி தாவி தாவி நீ போறதுக்குள்ள வந்துடுறானுங்க உள்ளுக்குள்ள. எதுவும் விளங்காத மாதிரி தான் இருக்கு. ஸோ ஹி வாஸ் அந்த ஹார்ட் ஒர்க்கிங் ஃபேக்டர், அந்த பார்ட்லாம் ஹி டிட் ரியலி வெல். பட் இந்த கேம்ல வந்து அதை தாண்டி அவனுக்கு எதுவும் ஒர்க் ஆகல அன்பார்ச்சுனேட்லி. நான் அப்படிதான் சொல்லுவேன். லைக் அவரோட இண்டஸ்ட்ரிக்காக ப்ராபப்ளி ஐ கிவ் ஹிம் ஒரு 4.5 or 5 அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு கொடுக்க தோணல எதுவுமே ஹவர்ட்ஸ்க்கு. மேபி அந்த இடத்துல ஒரு கோலோ இல்ல ஒரு ஸ்கொயர் பண்றோம், அவன் ஒரு ஸ்கொயர் கூட பண்ணான்னு நினைக்கிறேன். பட் சுத்தி வர யாருமே இல்ல அந்த ஸ்கொயர் யாருமே இல்ல. செகண்ட் ஹாஃப்லயோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயோ ப்ரோ அதான் அவன் கட் பேக் எல்லாம் போடுறான். ஆனா அதை வந்து அந்த கட் பேக் இன்டர்செப்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. அந்த கட் பேக்கும் எவ்வளவு சக்தியே இல்லாம வந்துச்சு. ஒரு 2-3 இடத்துல நேரா அவங்க டிஃபெண்டர் கால்குள்ளேயே போய் விழுந்துருச்சு கட் பேக். கொஞ்சமாச்சும் லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எப்படின்னா ஒரு லெஃப்ட் சைட் பாக்ஸ்ல வந்து ஜஸ்ட் அவுட் சைட் த பாக்ஸ்ல நிப்பான். 3 டிஃபெண்டர் இருப்பானுங்க அந்த இடத்துல. அதை தாண்டியும் போடுவானுங்க இவனுங்க வந்து எவ்வளவுமே லைக் பேஸ் பத்தலையா இல்ல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். லைக் ஏன் வந்து மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணலன்னா ஆர்டெட்டா வந்து சொல்றான் பாருங்க மீட்டிங், எனக்கு அது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ எம் த மேனேஜர் அண்ட் ஐ டேக் டிசிஷன்ஸ்னு. அது வந்து எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா இது வந்து ஒரு ப்ராப்பரா பதில் சொல்ல வேண்டியது. இது வந்து என்னன்னா இப்போ இதே வார்த்தையை வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மொரினியோ சொல்றான்னா அவன் வந்து he has won a lot of things. அவன் வந்து ஏதானு வந்து அவன் திமிரா பேசுவான். நம்மால ஒண்ணுமே ஜெயிக்காம வந்து இந்த மாதிரி திமிரா பதில் சொல்றதுலாம் எனக்கு வந்து செம்ம காண்டாயிடுச்சு ப்ரோ. அத வந்து பேசுவோம், போக போக பேசுவோம். இன்ட்ரெஸ்டிங். நீங்களே ஆப்போனன்ட்க்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது? இல்ல ப்ரோ, இட்ஸ் a fact. அது வந்து நம்மளால மறுக்க முடியாது. இல்ல ப்ரோ, as a manager you cannot be 10 out of 10 on every press conference. Sometimes
நீங்க கொஞ்சம் என்ன சொல்ல வார்த்தைகளோட தான் செய்வீங்க. சோ அது வந்து அக்செப்டபிள் தான். அது வாரம் வாரம் விட்டா தான் பிரச்சனை. நம்மால் வாரம் வாரம் வருது கிடையாது. அப்பப்போ விடதான் ப்ரோ. அவனே தோத்துட்டு டென்ஷன்ல இருப்பான். அப்போ போயிட்டு நீங்க மாட்டு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அவன் போடா மயிரு நான் எனக்கு என்ன என் என் புரியும். பேர் டீம் நான் இல்ல ஸ்டார்ட் நான் பண்ணுவேன் வந்து இது அவ்வளவுதான். முக்கியமான இந்த பதிவு ப்ரோ, நான் இந்த முக்கியமான ஒரு பதிவை செய்யணும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து செப்டம்பர்ல நடந்த ஆஃப் சைடுக்கு வந்து இன்னும் கதறிட்டு இருக்கானுங்க. அப்புறம் பாத்துக்க வேண்டியதுதான் நம்ம. அவர் பாவம், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர் என்னால பதில் சொல்ல முடியாதான்னு கிளம்பிட்டாரு அவரு கடைசி பிரஸ் கான்ஃபரன்ஸ். எஸ் ஹேமந்த், ட்ரொசாட் ரொசார்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி பெருசா அந்த பில்டப் ஸ்டார்ட் பிளே பண்ணா எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டான்ல இவன். ஸ்டார்ட் ஆமா. பண்ணா அவனுக்கு அப்படியே அவுட் ஆஃப் சார்ட்ஸா இருக்கான் டோட்டலா அவன். இல்ல ப்ரோ ட்ரொசார்டு ஸ்டார்ட் பண்ணாலும் சென்டர் ஆஃப் த பிட்ச்ல ஆட வேண்டிய ஆளு ப்ரோ. ட்ரொசார்டு விங்ல போட்டு ஆடுறது வந்து அவன் சென்டர் ஆஃப் த பிட்ச்ல இருந்து ஸ்பேஸ் கிடைக்கிறப்ப விங்கு போறது வேற. அவனை ஃபுல்லா அந்த விங்க ஆக்கிபை பண்ண சொல்றதுன்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவன் ஸ்ட்ரகிள் பண்றான். எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் கோன்சாலாம் இப்ப அவனுக்கு டபுள் த சைஸ் இருக்கான். ஸோ அவனால வந்து லிட்டரலா எதுவும் இன்வால்வே பண்ண முடியல. அந்த ஷாட்டு கோலு அடிக்கணும்பா அது. அது ட்ரொசார்டு தான் நம்ம டீம்ல வந்து கன்மேன். நம்ம கன்மேனே மிஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கோல் மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன். கோல் போட வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரொசார்டு மிஸ் பண்றான் அப்படின்றது 2024ல இதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவன் 2024ல கிடைச்ச எல்லாமே பேக் பண்ணியிருக்கான் அவன். அது என்ன சொல்ற மைக்ரோ சூப்பரா சொல்லியிருப்பான். ஹி வென்ட் ஃபார் த சேஃப் ஆப்ஷன் அப்படின்னு. சேஃப் ஆப்ஷன்ஸ் டோன்ட் மைக்கேல் வின் யூ. சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா சேஃப் இருக்கு. ஆப்ஷன் எனக்கு புரியல ப்ரோ. அதான் ப்ரோ ஆக்சுவலி அவன் வாட் ஆனா இஸ் கரெக்டா தட் மீன்? சொல்லியிருப்பான் ப்ரோ. அவன் சேஃப் ஆப்ஷன்ஸ் டோன்ட் வின் யூ பிரீமியர் லீக் அப்படின்னு இருப்பான் அவன். கரெக்ட் அந்த இடத்துல What நீங்க does that என்னத்த வின் பண்ண நாயே அப்படின்னு கேட்டிருக்கணும். வெறும் கால் இல்ல வாட் வைக்கிறது இஸ் சேஃப் தட் மீன்? ஆப்ஷன்ரா. உனக்கு வந்து சுத்தி வர உன் பக்கத்துலயே எவனுமே இல்லாதப்போ நீ உன் கோல் அவ்வளவு தூரம் தெரிகிறப்போ யூ கேன் ஆக்சுவலி ஹிட் இட் எனிவேர் எல்ஸ். யூ சூஸ் த சேவ் ஆப்ஷன் ஜஸ்ட் லைக் புட்டிங் யுவர் லெக் தேர். டைரக்டா ஒரு டைரக்ஷன்ல தான் போகும் பால். அதாவது எமி மார்டினஸ் அங்க கால் மட்டும் அந்த இடத்துல மட்டும் தான் நீட்டி இருக்க முடியும் அவனால. வேற எதுவுமே பண்ணிருக்க முடியாது. எதுவுமே பண்ணிருக்க முடியாது. நம்ம ஆள் கரெக்டா அந்த ஸ்பாட் தான் சூஸ் பண்ணான். சோ அதுதான் நானும் அந்த ஃபர்ஸ்ட் அதான் நினைச்சேன். நானும் ஃபர்ஸ்ட் வந்து டிஃபெண்டர் வந்துட்டு அவனுக்கு ஆங்கில க்ளோஸ் பண்ணிட்டான்னு நினைச்சேன். டிஃபெண்டர் அவனுக்கு தள்ளி தான் இருந்தான். அவன் ஆங்கிள் எதுவா இருந்தாலுமே தள்ளி தான் இருந்தான். அவன் இல்ல போட்டிருக்கான் ப்ரோ, கோல. கோல் வாஸ் ஓபன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். பட் எனக்கு புரியல அது வந்து அவ்வளோ டைம் இருந்துச்சா? did he have that much time to choose where to hit the ball? இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு. உனக்கு இந்த பாட்டுல பாதி இது புரியவே இல்லை. ஆனா நல்லாதான் இருந்துச்சு டைம்லாம். சோ எவ்வளவு கொடுப்பீங்க ஹேமந்த்? எவ்வளவு கொடுப்பீங்க? 3 தான் ப்ரோ. ட்ரொசார்டு எனக்கு தெரிஞ்சு 3க்கு மேல கொடுக்க எதுவும் இல்ல. ஹோப்ஃபுல்லி பயர்ன் முனிச் அவே சம்திங் ட்ரொசார்டு போட்டா ஓகே. சப்பாதான் ஆமா. வரணும். தீபக் இதனால ஹெசூஸ். வரவே கூடாது. இவனுக்குலாம் 2 ப்ரோ அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹெட்டரை விட்டதெல்லாம் கிரிமினல் ப்ரோ. டார்கெட்டட்ரா நீ டார்கெட்டட்ரா. நான் கிட்ட பேசிக் பேர் மினிமம் நீ ஸ்ட்ரைக்கர்ரா. பேர் மினிமம் எதிர்பார்க்கறேன்டா. டார்கெட்டட்ரா. பிரைட்டன் கூட என்னடா ஃபார் போஸ்ட்ல நல்லா 4 கிலோமீட்டர் தள்ளி அடிக்கிறான். இன்னைக்கு ஓவர் கரெக்ட் பண்றேன்னு நியர் போஸ்ட்ல அடிக்கிறான். அங்க அடிக்கிறான் இங்க அடிக்கிறேன். 2 அவனுக்கெல்லாம் 2. ரைட். கஷ்யப் சாகா. ப்ரோ சாக்கா வந்து டப்புன்னு முடிப்போம். பேர் என்ன, அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த பெண்ட் எல்லாம் பண்ணி அதை வந்து தட் ஷாட் ஷுட் டெஃபினெட்லி ஹவ் பீன் ஆன் டார்கெட் அட்லீஸ்ட். ஐ மீன் எமி மார்டினஸ்க்கு அதெல்லாம் சான்ஸே கிடையாது ப்ரோ. கரெக்டா பெண்ட் பண்ணிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லலாம் அவன் சுத்தமா ஆளே காணும் ப்ரோ. ஸோ சாக்காலாம் 3 தான். அவன் வந்து எவ்வளவுதான் வந்து ஸ்டார் பாயா இருந்தாலும் வெரி புவர் ஃப்ரம் சாக்கா. அண்ட் ஹி வாஸ் நாட் ஈவன் ட்ராக்கிங் பேக் டிஃபென்சிவ்லி. அங்கதான் இருந்தான் அவன் மொத்தமாவே. நம்ம ஆப்ல தான் இருந்தான் அவன் மொத்தமாவே. அவங்க இந்த பக்கம் ஃப்ரண்ட்லயே காணோம் அவனை. நம்ம டீம்ல மேஜர் பிரச்சனை அதான். நம்ம டீம்ல ஒண்டர் கோல் ப்ராஸ்பெக்ட்ஸே கிடையாது ப்ரோ யாருமே. அந்த டிஃபரன்ஸ் மேக்கர் ஒருத்தன் வந்து திடீர்னு வந்துட்டு டிரான்சிஷன் எடுத்துட்டு போறாலோ, இல்ல திடீர்னு வந்துட்டு அந்த வேர்ல்ட் கிளாஸ் ஓகே இவன் இருந்தான்னா இப்போ ஒரு நம்மளுக்கு கோல் போடுறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்திடா அப்படின்னு சொல்ற மாதிரியான அந்த ஒரு டிஃபரன்ஸ் மேக்கர் இன்னும் வரல நம்மளுக்கு. அதுதான் வந்து ஒரு பிக் சேஞ்ச். அதுதான் மார்டினெல்லியா இருந்தான் லாஸ்ட் சீசன். இப்ப கம்ப்ளீட் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஆமா நம்ம அந்த ஒண்டர் கோல் நீங்க பாருங்க சிட்டி நீங்க ரியல் மேட்ரிட்ல போய் 3-3 ஜெயிச்சிட்டு வரானுங்க. 3மே ஸ்டார் வாரது. அதான் 3மே எதுவுமே அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே, பில்டப் பிளே, கட்டிங் ஓபன், ஆப்பிள் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அம்மால 3 பேங்கர் கையில குடுத்து வந்துட்டானுங்க அவனுக்கு பாட்டுக்கு. டுமுன்னு விட்டானுங்க. அதான் ஷாட் எடுத்தாதானே ஒண்டர் கோல். நம்ம டீம்ல அது கிடையவே கிடையாது ப்ரோ. நேத்து ரைஸ் ஒன்னு ட்ரை பண்ணான். அது ரொம்ப டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறம் அவன் ட்ரை பண்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு அதான் புரியல. டேய் ஏதாச்சும் பண்ணுடா. எனக்கு அதான் புரியல சுத்தமா.
யா இதுதான் பிளேயர் ரேட்டிங். சப்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு 2 பாயிண்ட் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா எவனுமே எதுவும் செய்யல. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுக்கலாம். எடியன் கிட்ட எல்லாம் வந்துட்டு அப்படியே கந்தரகோலமா ஓடிட்டு இருந்தான். எல்லாம் எந்த பக்கம் ஓடுறான்னு அவனுக்கே தெரியாத மாதிரி ஓடிட்டு இருந்தான் மொத்தமா. பால் எடியன் கிட்டயா கூட அடிடானா நேத்துக்கு ஒரு ஷாட் டிஃபெண்டர் கால் எடுத்தான் ப்ரோ. அடிக்கிறான். பால் அடிடானா டிஃபெண்டர் கால் அடிக்கிறாங்க. டேய் ஏன்டா சாவடிக்கிற? சப் ஆக்சுவலி அதுதான் டாமியாசு இவனுக்கு ஒருத்தன் தான் ப்ரோ டீசென்ட் ஆனா. சப் decent ஆ இருந்தான். டாமியாசு வந்து கொஞ்சம் டீசென்ட் ஆனா. அவன் ஒரு கார்னர் விட்டான் அவன் வந்து இது. பட் யா ஐ மீன் லைக் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. 1 or 2 தான். ஹார்ட் அட்டாக்கும் லைக் ப்ராபப்ளி 5 கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய 0. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசுங்க. ஒரு சில பேர் சொன்னாங்க ரியலி சாரி, எனக்கு இந்த கேம்ல பாசிட்டிவ் எதுன்னு பார்க்கறதே தெரியல. பிகாஸ் நெகட்டிவ்ஸ் அவுட் வே த பாசிட்டிவ்ஸ். நம்ம எவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா ஆடி இருந்தாலுமே த ஃபேக்ட் தட் வி டிடன்ட் டர்ன் அப் இன் த செகண்ட் ஹாஃப், அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பட் ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன மாதிரி இதுல இருந்து நம்ம வந்து திருப்பி வந்து பயர்ன் மியூனிக் கேம்ல ஒரு நல்லா விளையாடி வூல்ஸ் கேம் ஜெயிக்கிறது தான் நம்மளால முடிஞ்ச ஒரு கிளப்பா முடிஞ்ச ஒரு விஷயம். and that will give confidence to the players. So hopefully ஏப்ரல் பார்த்தாலே ஓபன் ஹைமர்ல அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் ஆர்சனல் ஃபேன்ஸ்க்குலாம் அப்படியே. ஏப்ரல் மேயிலே பசுமை எல்லாம் பாட முடியாது. ஏப்ரல் மேயிலே கடுப்பு தான், வந்து வேற எதுவுமே இல்ல. பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தனா 2 பாயிண்ட் தான் சிட்டி முன்னாடி இருக்காங்க. அப்ப அடுத்த சீசன் அதுதான் வந்து ஒரே ஏப்ரல்குள்ள positive. லீக முடிக்கணும்ன்றீங்க. அதுதான் ஒரே பாசிட்டிவ். நம்புவோம், அதுதான் பார்ப்போம். அவங்க சிட்டி ஏதாச்சும் வந்து சொதப்புவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட அப்படியே போகணும்ன்ற அவசியம் கூட இல்லையா, அவங்க டிரா பண்ணா கூட போதும். டிரா பண்றது சொதப்புறது தானே. அது அந்த அவங்களோட ஆப்போசிஷன் பார்த்துட்டு யார் அவங்க கிட்ட இருந்து பாயிண்ட் எடுப்பாங்கன்னு நீ சொல்ற? பிரைட்டன் கிளிப்பானுங்க கிளிப்பானுங்க. பிரைட்டன்லாம் ஓடுவாங்க. பிரைட்டனுக்கு முன்னாடியே நம்ம 2 கேம் சிட்டி ஆடுறது. அதுதான் நம்ம கிட்ட ஒரு அட்வான்டேஜ். நம்ம அவங்க இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா எடுத்து பிரஷர் போடலாம். அதுதான் ஒரே அட்வான்டேஜ். மத்தபடி அந்த கடைசியா அந்த டாட்னம் தலைவங்க வராங்க, செல்சி வராங்க, செல்சி வராடுங்க அடுத்த மிட் வீக். சோ எஸ், இதுதான் நம்மளுடைய என்ன கேம் இது, ஆஸ்டன் வில்லா கேம். ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறக்கணும்னு பாக்குறேன் நான். இது அந்த மாதிரி தான் இருக்கு. பட் யா இது வந்து ரியாக்ஷனரியா கேட்டீங்கன்னா இல்ல. பட் இந்த சிச்சுவேஷன்ல இது செய்யறது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். ஸோ அதுதான் நாங்க வந்து நெகட்டிவ் எக்ஸ்பிரஸ் பண்ணோம், அதுதான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போமே தவிர்த்து இது வந்து டசன்ட் லைக் deny what we did during the season. அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. it is like nothing taking nothing off. சொல்லுவாங்கல்ல கட் பஞ்ச்னுவாங்களே, வெச்சு வாயிலே கொத்துற மாதிரி இருக்கு. அத மாதிரி தான் இருக்கு. அதுதான் ஒரே ஒரு ஃபீலிங். பட் யா ஹோப்ஃபுல்லி இது மாறுங்கிற ஒரு நம்பிக்கையோட பயன் மேட்சோட ப்ரிவியூ 4 நிமிஷம் இருக்கு, டப்புன்னு முடிச்சிருவோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயன் மேட்ச் என்னது ஹேமந்த், சொல்லுங்க. பயன் மேட்ச் அதான் ப்ரோ, நம்ம டென்னிஸ்ல சொல்ற மாதிரி தான். நீ செமிஃபைனல்ஸ் போயிடலாம், ஃபைனல்ஸ் போயிடலாம், எதனா பண்ணிடலாம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது தான் சேலஞ்சே. நம்ம அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கவே மாட்டேங்கிறோம். பயன் மேட்ச் நம்ம தோத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளில வந்து சமாளிச்சிடலாம். இன்னும் சீசன் இருக்கு, 6 மேட்ச் இருக்கு பிரீமியர் லீக் அப்படி இப்படின்னு. நம்ம ஆளுங்க உல்ஃப்ஸுக்கே போயிட்டு கை கொடுத்துட்டு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துருவானுங்க. அதோட நம்ம ஆட்கள் அப்படியே பீச்சுக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அந்த நம்ம ஃபேன்ஸ் வெளில போயிட்டான்ற போது அது டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி ப்ளே பண்ணணுமா, அந்த பிடிஎஸ்டி தான் நம்ம ஆட்களுக்கு. நம்ம பிச்சில் பார்த்தா சொல்லிடலாம் ஆர்சனல் தேருமா தேராதான்னு. அவன் பார்த்துட்டு இன்னைக்கெல்லாம் தேராது போல இருக்கு, நம்ம பேசாம ட்ரெயினை பிடிக்கிறதே பெட்டர் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெயினை பிடிக்க கிளம்பிடுறானுங்க. ஸோ அது கோஸ் 2 ways தான். ஸோ பாப்போம் ப்ரோ, பயன் மேட்ச் நம்ம it's not going to be easy, it's going to be very difficult. அவங்க 85,000 fans இருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. பேர்ல ஒரு குசம் வேற கப்ப தூக்கிருக்கான், அவனை இப்ப எவனையாவது போட்டு அடிச்சு அவனும் பேர் முடிச்சுக்கு. அதான் டூச்சலா சொன்னானே, என்ன மாதிரி பாக்குறேன்னா ஆர்சனல் மேட்ச் தான் உட்காந்து பார்க்க போறேன் அப்படின்னு நானே வந்து உட்காந்து சொன்னப்ப கரெக்டா தெல்பத்ரி சிங் மாதிரி நம்ம மாட்டிருக்கோம். எல்லாம் ஒரு 2 ஊம குத்தி விட்டானுங்களா, கஷ்டம் தான். பாப்போம் எப்படி ப்ரோ. ஹார்ட் அட்டாக் தான் ப்ரோ கொஸ்டின் எல்லாமே. ஹவு ஆர் யூ கோயிங் டு அப்லிஃப்ட் த பிளேயர்ஸ்? ஃபேன் எனக்கெல்லாம் பதில் தெரியல. என்ன சொல்ல போற, என்னத்தை வரைய போற, என்னத்தை காமிக்க போற, நீ என்ன பண்ண போறியான்னு தெரியாது. அதுதான் சேலஞ்சு. பாப்போம் பண்றானா இல்லையா அப்படின்னு. ஒரே ஒரு பாயிண்ட் 20 செகண்ட்குள்ள சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லாட்டி சொல்லாத. ரைட். இல்ல ப்ரோ, லாஸ்ட் டைம் அரௌண்ட் பேட் கமின்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் ஃபைனல் நடக்கும்போது I want to keep, I mean my dream is to keep the crowd of 1 lakh people silent அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. we should keep 85,000 people silent bro. அது உனக்கு புரிய மாட்டேங்குது இன்னும் ஃபேண்டம் பத்தி. அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் 90 minutes கத்திட்டு இருப்பாங்க. அதான் பயன், அதான் டிஃபரன்ஸ். நீ பயன் மேட்ச் பாரு, உனக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ஆமா, ஸ்பீக்கர் எடுத்து வந்துருவாங்க. ஸ்பீக்கர் 100% ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்துருவாங்க. மொத்தமா மெகாஃபோன் தான். ஸோ ஸ்டார்டிங் லைன் அப்னு பார்த்தோம்னா ராயா, ஐ திங்க் கிவியார் வருவான்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்ல டோமியாசு? ஸோ டோமியாசு, கேப்ரியல், சலீபா, ஒயிட்.
ஐ திங்க் மிட்ஃபீல்ட் வந்துட்டு மறுபடியும் ரைஸ் ஓடகார்டு தான். டு யூ எக்ஸ்பெக்ட் பார்ட்டி டு கம் இன் ஆர் இல்ல ஜார்ஜினியோ இல்ல ஏதாச்சும் அந்த மாதிரி நடக்கும் எதிர்பார்க்கறீங்களா? ஜார்ஜினியோ தான் bro. ஜார்ஜினியோ ஸ்டார்ட் பண்ணுவான், பட் ஐ வாண்ட் பார்ட்டே டு ஸ்டார்ட். நானும் ஐ வாண்ட் பார்ட்டே டு ஸ்டார்ட். ஹோப்ஃபுல்லி பார்ட்டே ரைஸ் ஓடகார்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கையோட பேசுறோம். பட் ஆனா ஜார்ஜினியோ ரைஸ் ஓடகார்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் த்ரீ மார்டினெல்லி, கை ஹவர்ட்ஸ், இவனா சாக்காவா இல்ல ஹெசூஸ் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கறீங்களா? ஐ வாண்ட் Jesus டு ஸ்டார்ட். Jesus, Kai Havertz, Saka. ஓகே சூப்பர். சோ ஒரு நிமிஷம் இருக்கு. ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் ஹேமந்த். Heart says 1-0 to Arsenal. தீபக். 1-1 win in penalties. ஓகே கஷ்யப். ப்ரோ 2-1 டு தி ஆர்சனல். ஓகே நான் எதுவும் சொல்லல, ஏன்னா நல்லா முடிஞ்சிருக்கு, அப்படியே அதோடய நிறுத்திப்போம் 2-1 டு தி ஆர்சனல். ஸோ மக்களே இதுதான் ஒரு சின்ன பயன் ப்ரிவ்யூ பிளஸ் நம்மளோட ஆஸ்டன் வில்லாவோட ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். See you soon. Bye.